ஏன்னா உலக மக்கள் வரக்கூடியது இல்லையா. அப்ப நிறைய பேர் அங்க வந்து கூலிங் தான் குடிப்பாங்க. நம்ம வெயில் காலத்திலேயே சுடுதண்ணி குடிக்கிறாரு. அடுத்த நாட்டுல போய் நீங்க கூலிங் குடிச்சீங்கன்னா காய்ச்சல் வந்துடும். சரி, எஹராம் கட்டித்தான் நியத்து செய்யணும். பெண்களுக்கு தனி எஹராம் கிடையாது. போட்டிருக்கிற எந்த ஆடையா இருந்தாலும் அது எஹராம் ஆகிவிடும். ஆண்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி 2 காஃபிரோன் 2வது ரக்காயத்துல குல்ஹுவல்லாஹ் ஆகுது. இதை தொழுதால் 7 சுற்று அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுல்லாஹில் அஸீம் நுஸல்லி வ நுஸல்லிமு அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபமன் ஃபரத ஃபீஹின்னல் ஹஜ்ஜ ஃபலா ரஃபஸ வலா ஃபுஸூக வலா ஜிதால ஃபில் ஹஜ். சதக்கல்லாஹுல் அலீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளால் துவங்குகின்றேன். அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய பாக்கியத்திற்குரிய குடும்பத்தார்கள், சகாபாக்கள், தாபியீன்கள், தாபியீன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், சுகதாக்கள், நாதாக்கள், குறிப்பாக இந்த உம்ராவுடைய மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்கள் மற்றும் ஹாஜிகள், ஹாஜாக்கள், நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, நூர் டிராவல்ஸினுடைய ஹஜ் உம்ரா வழிகாட்டி நிறுவனர்களே மற்றும் இந்த மாதத்தில் அல்லாஹ்வுடைய வீட்டை உம்ராவிற்காக வேண்டி அழைக்கப்பட்டிருக்கிற அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, மீண்டும் உங்களுக்கு என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, இது பயான் நிகழ்ச்சி என்று இல்லாமல் கொஞ்சம் போனை எல்லாருமே சைலண்ட்ல போட்டோம்னா, என் போனை முதல்ல நான் போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம போகக்கூடிய அமல் இந்த ஒரு 3/4 மணி நேரம் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க அங்க போய் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இன்ஷா அல்லாஹ் நான் சொல்லிடுவேன். ஒரு பரீட்சைக்கு போகக்கூடிய மாணவர் அதற்கு முன்னால் ஒரு ஸ்டடி அட்டன் பண்ற மாதிரி இந்த மஜ்லிஸ் உங்களுக்கு கொஞ்சம் நீங்க விட்டுட்டாலும் கூட ஒரு முக்கியமான செய்தி உங்களுக்கு தெரியாம போயிடும். அதாவது அல்லாஹ்விற்காக வேண்டி ஒரு 1 மணி நேரம் உங்களுடைய செல்போன்களை சைலண்ட்ல வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக. அன்பானவர்களே, இது உம்ராவுடைய மஜ்லிஸ். உம்ரா எப்படி செய்ய வேண்டும், அங்கு என்னென்ன செய்யக்கூடாது என்பதை மார்க்கம் நமக்கு எப்படி வலியுறுத்தி இருக்கிறது என்பதை உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நான் சொல்ல இருக்கிறேன். ஆரம்பத்தில் நாம் தல்பியா சொல்லி துவங்கலாம். ஆண்கள் சப்தமாக, பெண்கள் கொஞ்சம் மெதுவாக தல்பியா சொல்லிக் கொள்ளுங்கள். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. அன்பானவர்களே, இந்த பிரயாணம் முழுவதும் நாம் மக்காவில் உம்ரா செய்வதற்கு போகிற போதெல்லாம் இந்த தல்பியாவோடு தான் நாம் போவோம். நம்முடைய வழி நெடுகிலேயும் இந்த தல்பியா நமக்கு திக்ராக இருக்கும். காலம் காலமாக
லட்சக்கணக்கான நபிமார்கள் ஓதிய தல்வியா இது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து துவங்கிய இந்த தல்வியா கியாமத்து வரை யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய வீட்டு விருந்தாளிகளாக இருக்கிறார்களோ அவருடைய வாயில் அல்லாஹ் இந்த தல்பியாவை வைத்துத்தான் முதலில் அழகு பார்ப்பார். ஆகவே இந்த தல்பியாவை மரணம் இல்லாதவர்கள் மரணமாக்கிக் கொள்ளுங்கள். அற்புதம் என்னவென்றால் எல்லா ஹாஜிகளுக்கும் தல்பியா தானா ஆட்டோமேட்டிக்கா மனப்பாடம் ஆயிரும். யாராவது அழுகுந்து சுறா உட்காந்து மனப்பாடம் ஆக்கியிருக்கோமா? அதுவா ஆயிருந்து இல்லைங்களா? அது மாதிரி யாரெல்லாம் அல்லாஹ் தன் வீட்டு விருந்தாளியா தேர்வு செய்யறானோ அது வரைக்கும் தல்பியா அவருக்கு தெரியாது. ஆனால் அந்த பிரயாணத்தில் அவருக்கு தல்பியா தானா வந்துடும். அல்லாஹ் இரத்த ஓட்டத்தில் நம்முடைய எலும்புகளுடைய அணுக்கள் வரை இந்த தல்பியாவுடைய இந்த சாரத்தை உள்ளே வைத்திருக்கிறான். ஆகவே இன்ஷா அல்லாஹ் அந்த தல்பியாவை தப்பு இல்லாமல் தவறு இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். இப்போது நாம் இந்த உம்ரா சம்பந்தமான சில செய்திகள், நான் இந்த உம்ரா எப்படி செய்யறது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 தகவல் உங்களுடைய சிந்தனைக்காக வேண்டி, இதற்கு முன்னால் உலமாக்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லி இருப்பார்கள். அந்த ஊரினுடைய கண்ணியம், அந்த மண்ணினுடைய கண்ணியம், அந்த பள்ளியினுடைய கண்ணியம் என்றெல்லாம் உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டிருக்கும். இது முழுக்க முழுக்க அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்ட பயணம். இது நம்முடைய விசா, பாஸ்போர்ட், பணம் எல்லாமே ஒரு சபபு, ஒரு காரணம். ஆனால் அல்லாஹ்வுடைய அந்த தேர்வு, உங்களை அல்லாஹ் இந்த மாசத்தில் உங்களுக்கான உணவை அங்கு ரெடி செய்து வைத்து விட்டால், அந்த தயார் நிலையில் ஆக்கி வைத்து விட்டால், அதை சாப்பிடுவதற்கு நீங்கள் விருந்தாளியாக போகிறீர்கள். இதான் உண்மையான காரணம். உலகத்தில் கோடிக்கணக்கான பேர் இருக்கிறார்கள், எல்லாருமா ஹஜ் உம்ரா செஞ்சிடறாங்க. அல்லாஹ்வுடைய நாட்டம் தேர்வு. குழுக்கள்ல குலுக்கி ஒருத்தர் அதிர்ஷ்டசாலின்னு இருக்கிற மாதிரி அல்லாஹ் குடும்பத்துல சில பேர் அப்படி எடுப்பான். முஸ்லீம் தெருக்கள்ல சில பேர் எடுப்பான், சில நாடுகள்ல சில பேர் எடுப்பான். அப்படி எடுக்கப்பட்ட அதிர்ஷ்டசாலிகள் தான், உண்மையான அதிர்ஷ்டசாலிகள் தான் ஹாஜிகளும் ஹாஜாக்களும். அல்லாஹ்வுடைய நேரடி தேர்வுன்னு ஒன்று இருக்கு, அதில் நம்ம தலையிடவே செய்ய முடியாது. ஈமானை யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிற தேர்வு அல்லாஹ்வுடைய கையில. ரொம்ப சாலிகான மனசனா இருப்பார், நல்ல குணம் இருக்கும், ஆனா அவர் ஈமான் இல்லாம காஃபிர்ல இருப்பார், குஃப்ர்ல இருப்பார் இல்லையா? அடடா இவர் முஸ்லீமானா நல்லா இருக்குமே நம்ம நினைப்போம், ஆனா அவர் காஃபிரா இருப்பார். நல்ல குணம் இருக்கும், நம்மளோட நல்ல சிறந்த பண்புகள் இருக்கும். ஆனால் அல்லாஹ் யாருக்கு ஈமானை தர வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நாட்டம். நம்ம துவா செய்யலாமே தவிர நம்ம நாடுகிறவர்களுக்கெல்லாம் நம் ஈமானை கொண்டு போய் சேர்க்க முடியாது. முழுக்க முழுக்க இது அல்லாஹ்வுடைய தேர்வு. யாரையெல்லாம் நபிமார்களாக ஆக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய தேர்வு. நம்ம ஆக முடியுமா? நம்ம இபாதத்து செய்யறதுல ஆக முடியுமா? நல்லடியாராக ஆகலாம், சாலிஹீன்களாக ஆகலாம், நபிமார்களாக யாரும் ஆக முடியாது. அல்லாஹ் ஆரம்பத்தில் அவன் தேர்வு செய்யணும், இவங்கெல்லாம் நபி அப்படின்னு சொல்லிட்டு. ஈமானுடைய தேர்வு, நபிமார்களின் தேர்வு. மூன்றாவது, யாரையெல்லாம் இந்த மார்க்கத்தில் ஹாஃபிலாக ஆலீமாக ஆக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய தேர்வு. எல்லாருமே ஓத போவாங்க, ஆலிமாகன்னு போவாங்க, ஹாஃபிலாகன்னு போவாங்க. சில பேர் ஓதுவாங்க, பல பேர் வெளியில வந்துடுவாங்க. அல்லாஹ்வுடைய தேர்வு சில பேருக்கு மாத்திரம் கிடைக்கும். நாலாவது ஒன்று, ஹாஜிகளாக தன்னுடைய இறை இல்லத்திற்கு யாரையெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறத அல்லாஹ் தன்னுடைய தேர்வா கையில வச்சிருக்கான். சார்ஜ் போச்சா? இதுல பேட்டரி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ அதை விட நல்லா கேட்குது பார்த்தீங்களா? இப்போ ஒவ்வொரு தடங்களுமே நமக்கு நல்லதுதான். இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தேன்? அல்லாஹ்வுடைய தேர்வு என்பது யாரெல்லாம் அந்த பள்ளிக்கு வரணும் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய தேர்வு. இதுல பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இந்த மாசம் உங்களை எல்லாம் அல்லாஹ் தேர்வு செஞ்சிருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். பொதுவா ஒரு ஊரை விட்டு ஒரு ஊருக்கு போறோம்னு சொன்னோம்னா 2 விஷயம், அந்த 2 விஷயத்துக்கு தான் நம்ம போவோம். ஒண்ணு, அந்த மனிதனுடைய இரணம், சாப்பிடக்கூடிய ரிஸ்க் ஒரு ஊர்ல இருக்குன்னு சொன்னா அதை சாப்பிட்றதுக்கு அவர் போவார். அட்லீஸ்ட் ஒரு தண்ணியாவது குடிச்சிட்டு வருவார். ஒரு ஊர்ல அந்த மனிதனுக்கான மரணம் விதிக்கப்பட்டிருந்தால் அந்த ஊரை விட்டு அல்லாஹ் வெளியேற்றுவான். இரணமும் மரணமும் ஆதமுடைய மக்களை வெளியேற செய்யும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, நமக்கான ஜம்சம் அங்க தயாரா இருக்குன்னு அர்த்தம். ஹாஜிகளுக்கு உண்டான அந்த ஜம்சம் அல்லாஹ் அதை வைச்சுதான் நம்மளை அந்த ஊருக்கு கொண்டு போறான். அன்பானவர்களே, இந்த பிரயாணத்துக்கு முன்னாடி ஒரு 2-3 செய்தி நீங்க கவனத்தில் வைக்கணும். ஒன்று, அல்லாஹ்விற்கு அதிகமா நன்றி செலுத்துங்க, தஹஜ்ஜத் தொழுவுங்க. ஒவ்வொரு துவாவிலேயும் யா அல்லாஹ் எங்களுடைய பிரயாணம் எந்த விதமான பலா முசீபத்துகளால், உடல் வியாதிகளால், திடீர் மரணங்களால், நோய்வாய்ப்பட்டு படுப்பதால் எங்களுடைய பிரயாணம் தடைபட்டு போய்விடக்கூடாது. ஏனென்றால் எந்த நேரத்திலையும் எதுவும் நமக்கு நடக்கலாம். அதனால தான் மார்க்க இன்ஷா அல்லான்னு சொல்லியிருக்கு இல்லைங்களா? அதனால நம்ம எல்லாம் ரெடி பண்ணியிருப்போம், திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடும், அல்லது அவர் வர முடியாத ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை அவருக்கு வந்து விழுந்துடும், அல்லது சில ஹாஜிகளுக்கு மரணம் கூட வந்துடும். அதனால ஒவ்வொரு துவாவிலையும் இந்த பிரயாணம் நாங்கள் போய்விட்டு திரும்ப வருகிற வரை எங்களுக்கு இந்த பிரயாணம் தடைபடக்கூடாது, அப்படி எந்த காரணமும் எங்களுடைய ஹாஜிகளுக்குள் இருக்கக்கூடிய யாருக்கும் வந்துவிடக்கூடாது என்பதை ஒவ்வொரு ஹாஜிகளும் துவா செய்ய வேண்டும். செய்யலாமா? இரண்டாவது, நீங்கள் உம்ராவுக்கு போகிற போது எல்லாத்திட்டையும் சொல்லுவீங்க நான் உம்ராவுக்கு போறேன் அப்படின்ட்டு. குறிப்பாக உங்கள் இரத்த பந்த உறவுகளிடத்திலே சொல்ல வேண்டும். அண்ணன், தங்கச்சி, அக்கா, நம்முடைய திருமண வழி சொந்தங்கள். நான் ஏன் சொல்றேன்னா, சில பேர் பேசிக்காம இருப்பாங்க, மனஸ்தாபத்தில் இருப்பாங்க, சண்டையில் இருப்பாங்க. பக்கத்தில் அக்கா இருக்கும், ஊர் ஃபுல்லா இவர் சொல்லுவாரு, அக்காட்ட சொல்லாமே கிளம்பிடுவார். அந்த மாதிரி இரத்த பந்த உறவுகளிடத்திலே சொல்லாமல் ஒருவர் உம்ரா செய்தால் அவருடைய உம்ரா என்பது பரிபூர்ணமாக பூர்த்தி அடையாது. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரத்த பந்த உறவுகளை துண்டாடுபவனோடு அல்லாஹ் நல்ல உறவில் இருக்க மாட்டான், அவர் சொர்க்கத்தினுடைய பாதையை துண்டாடி கொள்கிறார் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே உங்களுடைய உறவுகளிடத்திலே அவர்கள் சண்டையிட்டிருந்தாலும் சரி, அவர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருந்தாலும் சரி, அங்க சட்டம் வருதுன்னா அங்க ஏதோ சண்டை நடக்குன்னு இருக்கும். அங்க ஏதோ அவங்க போய் நம்ம சொல்லலாமா வேணாமா? பெண்கள் கொஞ்சம் கவனத்தில் வைக்கணும். நீங்க அல்லாஹ்வுடைய வீட்டு விருந்தாளினால நீங்க நேரடியா போங்க. அவங்க மேல தப்பு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்க அல்லாஹ்வுடைய வீட்டு விருந்தாளி. நம்ம உம்ராவுக்கு எதுக்குங்க போறோம்? அல்லாஹ்ட்ட யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிருன்னு கேட்கறதுக்கு தான் போறோம். அந்த மன்னிப்பை நம்ம ஒருத்தவங்க கொடுக்கறதா எப்படி? நம்ம ஒருத்தரை மன்னிச்சா தானே அல்லாஹ் நம்மளை மன்னிப்பான். நான் அவனை மன்னிக்க மாட்டேங்க, அவன் வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னா, இதே வார்த்தையை ரப்பு நம்மளை பார்த்து சொன்னா என்ன ஆகுது? ஆகவே நீங்கள் தவறு அவங்க பக்கிட்ட இருந்தாலும், இப்ப நம்ம அல்லாஹ்வுடைய வீட்டு விருந்தாளி என்பதால் நாம் இறங்கி போவதால் எந்த விதமான சங்கடமும் இல்லை, தகுதியில் குறைவும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் அவர்களை விட நீங்கள் தான் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 2 பேர் சண்டையிட்டு பேசாமல் இருந்து 2 பாதைகளில் ஒருவர் சந்தித்துக் கொண்டால், எவர் ஒருவர் சலாத்தை முந்திக் கொண்டு சொல்லி பேச்சை துவங்குகிறாரோ, கைரஹுமா யபுதஹு பிஸ்ஸலாம், அந்த சலாத்தை கொண்டு பேசியவர் தான் அந்த 2 பேரில் அல்லாஹ்விடத்தில் ஆக சிறப்புக்குரியவர் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது புகாரியில வருது. ஆகவே யாரோ ஒருத்தர்கிட்ட நம்ம பேசினாலே அல்லாஹ்ட்ட சிறந்தவர் என்று சொன்னால், இரத்த பந்த உறவுகளை, நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களை நாம் சேர்க்கிற போது அல்லாஹ்வுடைய மன்னிப்பு விசாலமாக நமக்கு கிடைத்துவிடும். இது 2. மூன்றாவது, நீங்கள் யாரிடமாவது கடன் வாங்கியிருந்தால் அல்லது அமானிதமாக ஏதாவது பொருள் உங்கள் கையில கொடுக்கப்பட்டிருந்தால், இதை வச்சிருங்க பாய் நம்ம கையில இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி அமானித பொருள் நம்ம கையில, அடுத்தவங்க பொருள் நம்ம கையில இருந்துச்சுன்னா, அல்லது அடுத்தவங்கள்ட்ட இவர் கடன் வாங்கி இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, இவர் இந்த பிரயாணத்துக்கு முன்னாடி இந்த அமானித பொருட்களை உரியவரிடத்திலே ஒப்படைத்து விட வேண்டும். கடன் வாங்கி இருந்தால் கடன் கொடுத்தவரிடம் போய் நான் உம்ராவுக்கு போகிறேன், திரும்பி வந்து நான் கடனை அடைத்து விடுவேன் என்று ஒப்புதல் சொல்ல வேண்டும். ஒருவேளை நான் வராமல் அங்கு மௌத்தாகிவிட்டால் என் பிள்ளைகள் அந்த கடனை ஏற்றுக்கொள்வார்கள் என்று உறுதி கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. நம்ம சாதாரணமா ஒரு ஊருக்கு போல, சுற்றுலாவுக்கு போகல, இபாதத்திற்கு போகிறோம். இது ஒரு இபாதத்து பயணம்.
நீங்க எந்தெந்த ஊர்களுக்கெல்லாம் போவீங்க, உங்களை கூப்பிட்டு வச்சு பயன் பண்ணிட்டு இருக்கோமா? இது இபாதத். வத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்விற்காக பரிபூர்ணமாக செய்யுங்கள். அப்ப குறை செஞ்சிடக்கூடாதுன்னு தெரியுது. இப்ப பரிபூர்ணமா செஞ்சாதான் நம்முடைய உம்ராக்களுக்கு மதிப்புன்னு தெரியுது. இது குர்ஆன்ல வர்ற வசனம். அப்ப இந்த பரிபூர்ணமா செய்யுங்கள்ங்கிற சட்டத்துக்கு கீழே நான் சொல்லக்கூடிய எல்லாம் வந்துடும். உறவுகளை பேணுதல், அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துதல், வாங்கிய கடனை அடைத்து விடுதல் அல்லது ஒப்புதல் கொடுத்து விட்டு கிளம்புதல். நாலாவது செய்தி, நீங்கள் கொண்டு போகக்கூடிய அத்தனை காசு பணங்களையும் ஹலாலாக பார்த்து கொள்ள வேண்டும். ஹராமா இருக்கக்கூடாது. ஒரு பைசா அதுல ஹராம்னு சொன்னா கூட ஒதுக்கிடுங்க. நிறைய பேர் அதை செலவு பண்றோம்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல வட்டிக்கு வாங்கிட்டுலாம் போறதான்னு சொல்றாங்க. சில இடங்கள்ல சில ராஜ்யங்கள் விவரம் தெரியாம. ஆகவே அது சந்தேகத்திற்குரிய காசாக இருந்தாலும் கூட அதை நீங்கள் தொடாதீர்கள். அப்படி தொட்டால் அந்த உம்ரா என்பது பரிபூர்ணப்படாது அல்லது ஏற்றுக்கொள்ளவே படாது. அதனால் ஹராம் இல்லாமல் முழுக்க முழுக்க ஹலாலாக நீங்கள் கொண்டு போற காசு கொஞ்சமா இருந்தாலும் பரவாயில்ல, அல்லாஹ் பரக்கத் செய்வான். அதனால ஹலாலாக அந்த காசுகளை வைத்துக் கொள்ள வேண்டும். இது எல்லாம் இந்த உம்ராவுடைய பிரயாணத்திற்கு முன்னால் ஒரு ஹாஜி கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சமாகும். இன்ஷா அல்லாஹ் இப்போது உம்ரா எப்படி செய்யறது நல்லா கவனிச்சுக்கங்க. உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி நான் சொல்றேன். உம்ராவுடைய கடமை ஃபர்து 4. எத்தனைங்க? 4. 1 இஹ்ராம் கட்டி நியத்து செய்தல். இஹ்ராம் கட்டி தான் நியத்து செய்யணும். பெண்களுக்கு தனி இஹ்ராம் கிடையாது. போட்டிருக்கிற எந்த ஆடையா இருந்தாலும் அது இஹ்ராம் ஆகிவிடும். ஆண்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி 2 வெள்ளை துணி. அதனுடைய சட்டங்கள் நான் உங்களுக்கு பின்னாடி சொல்லுவேன். உங்களுக்கு இடையில ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் வந்தால் ஒரு பேப்பர்ல குறிச்சு வச்சுக்கோங்க. கடைசியா உங்களுடைய சந்தேகத்திற்கு நேரம் கொடுக்கப்படும், அதை நீங்க கேளுங்க. ஏன்னா இடையில நீங்க மறந்துடலாம், அதெல்லாம் குறிச்சு வச்சுக்கோங்க. இடையில நீங்க கேட்டீங்கன்னா நான் மறந்துடுவேன். உம்ராவுடைய பரல் எத்தனைங்க? 4. 1 இஹ்ராம் கட்டி நியத்து செய்தல். 2வது காபாவிற்கு போய் காபாவை சுற்றுதல், தவாபு செய்தல். 3வது சஃபா மருவாவுக்கு போய் சஃபா மருவாவில் சஇ செய்தல், தொங்கோட்டம் ஓடுதல். 4வது ஆண்கள் இதற்கு பிறகு தலையை மொட்டையடித்துக் கொள்ளுதல், பெண்கள் முடியை தன்னுடைய சுண்டு விரலிலே சுத்தி வெட்டி கொள்ளுதல். இந்த 4ம் சேர்ந்ததுதான் ஒரு உம்ரா. இப்ப இதுக்குள்ள என்ன சட்டம் இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், நீங்க இஹ்ராம் கட்டுவதற்கு முன்னால் வீட்டில் இருந்து கிளம்புகிற போதே ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் நன்றாக குளித்துக் கொள்ள வேண்டும். குளிப்பதற்கு முன்னால் நகங்களை வெட்டி கொள்ளுதல், தேவையில்லாத ரோமங்களை கழிந்து கொள்ளுதல், பிறகு பெரும் துடைப்புக்கு குளிப்பதை போல ஆண்கள் பெண்கள் உடல் முழுவதும் நனைகிறவாறு குளித்துக் கொள்ளுதல். இது இங்க வீட்டில இருந்து கிளம்புற போல இதெல்லாம் செஞ்சு முடிச்சிடணும். முடிந்த அளவுக்கு நீங்கள் இஹ்ராமை வீட்டிலிருந்து கட்டி கொண்டு வருவது ஆக சிறப்புக்குரியது. ஏனென்றால் சில பேர் வெட்கப்படுவாங்க. இதுல வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இது நமக்கான கண்ணியம். இது நிறைய பேர் என்ன இதுல போய் அல்லாஹ் இந்த பாக்கியத்தை யாருக்கும் கொடுக்க மாட்டான். நீங்க மக்கால போய் பாருங்க, அங்க இஹ்ராம் இல்லாம வேற யாருமே அங்க இருக்க மாட்டாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நம்ம ஊர்ல இருந்து கட்டிட்டு போறப்ப அந்த இஹ்ராமை பார்த்து ஒரு 10 பேருக்கு ஆசை வரலாம். அதுக்கு நீங்க ஒரு காரணமா இருக்கலாம். நிறைய பேருக்கு வெட்கப்படுறாங்க. நன்மை செய்வதில் வெட்கப்படவே கூடாது, தீமை செய்வதில் தான் ஒரு அடியானுக்கு வெட்கப்பட வேண்டும். இஹ்ராம் சில பேர் வீட்டில இருந்து கட்டுறப்ப சில பேருக்கு வெட்கம். தயவு ஊர்ந்து வெட்கப்படாதீங்க. நம்ம இஹ்ராம் கட்டுவது வந்து கஃன் துணி. ஒருவருக்கு இந்த துணி கட்டுறாருன்னா ஒன்று ரூஹ் இல்லாம ஜனாசாவை கட்டுவாங்க. 2வது கட்டுறதா இருந்துச்சுன்னா ஹாஜிகள் கட்டுவாங்க. அப்ப நம்ம வாழுகிற போதே இஹ்ராமோடு கஃன் துணியோடு நடந்து போகிற பாக்கியம் அல்லாஹ் நமக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கிறான். அடுத்து இந்த மாதிரி கட்டுறப்ப நம்ம உடம்புல உயிர் இருக்காது. அப்ப 4 பேர் தூக்கிட்டு போவாங்க. அப்ப கண்ணியமாக வீட்டில குளித்து விட்டு இஹ்ராம் கட்டுங்கள். பெண்கள் போட்டிருக்கிற ஆடையை இஹ்ராமாக நியத்து செய்து கொள்ளுங்கள். ஆண்கள் இஹ்ராம் கட்டியதற்கு பிறகு பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் நறுமணம் தேய்க்கக்கூடாது, நறுமணம் பூசக்கூடாது, அத்தர் உள்ளிட்டவைகள் போடக்கூடாது, பவுடர் உள்ளிட்ட வாசனைகள் அப்போதைக்கு கூடாது. எப்பன்னா நியத்து வச்சதுக்கு பிறகு. இப்ப வீட்டில இருந்து கிளம்புறப்ப நீங்க அத்தர் தேய்ச்சிக்கிறலாம், பவுடர் அடிச்சுக்கிறலாம். இஹ்ராம்ல இப்ப அடிச்சுக்கிறலாம். இஹ்ராம் கட்டியதற்கு பிறகு வீட்டிலேயே 2 ரக்காய் தொழுது கொள்ளுங்கள்.
எஹராமிற்காக நான் தொழுகிறேன் என்று ஆண்கள் பெண்கள் எஹ்ராமுக்கு தொழுவது சுன்னத்து, தொழுது கொள்ளுங்கள். முதல் ரக்காயத்தில் அல்ஹம்து சூராவுக்கு பிறகு குல் யா அய்யுஹல் காஃபிரூன் உங்கள் எல்லாத்தையும் ஞாபகம் இருக்கும், மனப்பாடம் இருக்கும். இரண்டாவது ரக்காயத்தில் அல்ஹம்து சூராவுக்கு பிறகு குல் ஹுவல்லாஹு அஹத். இந்த ரெண்டு சூறாவும் அல்லாஹ்வுடைய வஹதானியத் என்கிற ஒருமையை பேசுகிற சூறா. அல்லாஹ்விற்கு இந்த ரொம்ப பிடிச்ச சூறா. அதனால குல் யா அய்யுஹல் காஃபிரூன் முதல் ரக்காயத்துல, குல் ஹுவல்லாஹு இரண்டாவது ரக்காயத்துல வீட்டிலேயே தொழுது கொண்டு துவா செய்து கொண்டு நீங்கள் கிளம்புகிறீர்கள். நிய்யத்து மட்டும் இப்ப வைக்கல, நிய்யத்து உங்களுக்கு அங்க வந்ததுக்கு பிறகு சொல்லி கொடுப்பாங்க. இப்ப இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கிளம்புகிற போது பெண்கள் அதிகமாக நகைகளை அணிந்து கொள்ள வேண்டாம், சலங்கையான கொலுசுகளை அணிந்து கொள்ள வேண்டாம், ஆடம்பரமான பட்டுச்சேலைகள் உள்ளிட்டவைகளை அணிந்து கொள்ள வேண்டாம். சிம்பிளா உங்களுக்கு எது இருக்கோ அதை எடுத்துக்கங்க. ஆண்களை பொறுத்தவரை எஹ்ராமில் கண்ணாடி அணிந்து கொள்ளலாம், வாட்சி அணிந்து கொள்ளலாம், கை செயின் கழுத்து செயின் அறவே கூடாது, மோதிரம் அணிந்து கொள்ளலாம். நிய்யத்து செஞ்சதுக்கு பின்னாடி ஆண்களுக்கு மட்டும் இதெல்லாம் ஷூ அணியக்கூடாது, காலை மறைக்கிறவாறு உள்ள செருப்புகள் அணியக்கூடாது. இப்ப நம்ம ஹவாய் செப்பல் மாதிரி வாறு வச்ச செப்பல் இருக்கு பார்த்தீங்களா, முனிக்கால் திறந்திருக்கிற மாதிரி, அதைத்தான் ஆண்களாக இருந்தாலும் குறிப்பா பெண்களாக இருந்தாலும் அணிந்து கொள்வது நல்லது. அதே போல தையல் உள்ள ஆடைகளை ஆண்கள் அணியக்கூடாது, ரெண்டு துணி தான். உள்ளாடைகள் அணியக்கூடாது, இது பெண்களுக்கு இல்லை, ஆண்களுக்கு மட்டும் சொல்லிட்டு இருக்கிறேன். பனியன் உள்ளாடைகள் அறவே கூடாது. மேல ஒரு துணி கீழே ஒரு துணி. எஹ்ராம் எப்படி கட்டணுங்கிறத பின்னாடி நான் சொல்லிக் கொடுக்குறேன். பெண்களை பொறுத்தவரை அவர்கள் இப்போது இருப்பதை போலவே இருந்து கொள்ளலாம். அதிகமான நகைகள் வேண்டாம், சலங்கை கொலுசுகள் வேண்டாம், மற்றபடி எல்லாம் அவர்களுக்கு அப்படி இருப்பதை போலத்தான். அதே போல எஹ்ராம், நீங்கள் எஹ்ராமுக்கு பிறகு உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் மும்பை தானே எடுத்து போறாங்க, ஹைதராபாத் உங்களுக்கு இங்க இருந்து திருச்சி டு ஹைதராபாத்ல வச்சு உங்களுக்கு நிய்யத்தை சொல்லி கொடுப்பாங்க. நிய்யத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த நேரத்துல இப்ப இந்த நிய்யத்தை நான் சொல்றதை நீங்க சொல்லுங்க. அல்லாஹும்ம இன்னி உரீதுல் உம்ரத ஃபயஸ்ஸிர்ஹாலி ஃபதகப்பலஹா மின்னி. யா அல்லாஹ், நான் உம்ரா செய்ய நிய்யத்து செய்து விட்டேன், என் உம்ராவை இலகுபடுத்துவாயாக, மேலும் முழுமையாக கபூலாக்கி தருவாயாக. இதுதான் உம்ராவுடைய நிய்யத்து. இதை சொன்னவுடன் உம்ராவுடைய எல்லா கடமைகளும், எஹ்ராமுடைய எல்லா சட்டங்களும் உங்க மீது கடமையாகிவிடும். புரியுதுங்களா? எஹ்ராம்ல செய்யக்கூடாது, ஆண்கள் பெண்கள் நெகம் கடிக்கக்கூடாது, நெகம் வெட்டக்கூடாது, முடி களையக்கூடாது, முடி எழுகிறவாறு அழுத்தி சொரியக்கூடாது, எந்த உயிர் பிராணிகளையும் கொல்லக்கூடாது, யாரை பற்றியும் ஃபித்னா புறம் பேசக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, ஆண் பெண் சேர்க்கை கூடாது, ஆபாசமான பதிவுகளோ பார்வைகளோ கூடாது. இதுவெல்லாம் எஹ்ராமுடைய நிய்யத்துக்கு பிறகு கவனத்தில் வைக்க வேண்டும். குறிப்பாக வாசன கிருதிகள் அறவே கூடாது. இதெல்லாம் நம்ம கவனத்தில் வைக்கணும். நிய்யத்து செஞ்சவுடன் இந்த நிய்யத்தை சொன்ன உடனே 3 தடவை தல்பியா சொல்லி கொடுப்பார்கள். இப்போ ஓதணும் இல்லைங்களா? இந்த தல்பியா 3 தடவை ஓதப்படும். அதற்கு பிறகு ஒரு தடவை ஸலவாத் ஓதிக்கொள்வது நல்லது. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம். உங்களுக்கு தெரிஞ்ச ஸலவாத் எது வேணாலும் ஓதலாம். ஸலவாத் ஸல்லல்லாஹு அலைஹி எந்த ஸலவாத் ஓதலாம். ஏனென்றால் ஸலவாத் உங்களுடைய நன்மைகளை சீர்படுத்தும், ஒழுங்குபடுத்தும். இந்த எஹ்ராம்ல உங்களுக்கு தல்பியா சொல்லி கொடுத்த உடனே இந்த தல்பியா எதுவரை இருக்க வேண்டும் என்றால், நீங்க ஹைதராபாத்ல இருந்து ஜித்தா போய், ஜித்தாவில இருந்து மக்கா போய், மக்காவில இருந்து ஹோட்டல் போய், ஹோட்டல்ல இருந்து திரும்ப காபாவை போய் பார்க்கிற வரை இடையில் எத்தனை மாதங்கள் ஆனாலும் சரி தல்பியா நிறுத்தக்கூடாது. செய்யலாமா? ஆமா. ஏன்னா இந்த 3 தடவை தல்பியா சொல்லி கொடுத்ததுக்கு பிறகு ஒரு ஹாஜி உட்கார்ந்த நிலையில சொல்லிட்டாரு, அதுக்கு பிறகு அவருக்கு முடிஞ்ச அளவுக்கு தல்பியா சொல்லிக்கிட்டே இருக்கலாம், மனசுக்குள்ளேயே சொல்லலாம். இதை எந்திரிச்சு இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு மாறிட்டாருன்னா இப்ப 3 தடவை தல்பியா சொல்றது வாஜிபு. இங்க இருந்து அந்த இடத்துக்கு மாறுறாரு, 3 தடவை தல்பியா ஒரு ஸலவாத் சொல்றது வாஜிபு. அங்கிருந்து அங்கிட்டு மாறுறாரு. இப்படி எங்கெல்லாம் மாறுகிற போது அங்க எல்லாம் கடமையாகிவிடும். இதற்கு இடையில் நீங்கள் சொல்வது உபரியாகிவிடும். இன்னும் சொல்ல போனால்
ஒரு ஹாஜியுடைய வாயில் எவ்வளவு தல்பியா வருகிறதோ அவருடைய ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ் முழுமையாக கபூல் செய்ய போகிறான் என்பதற்கு அது அடையாளம். அவங்க வாயிலிருந்து அதிகமா தல்பியா வரும். ஏன்னா இன்னைக்கெல்லாம் தல்பியா சொல்றதுக்கு வளைய மாட்டேங்குது. ஏன்னா 3 தடவை அவர் தல்பியா சொன்னதுக்கு பிறகு கம்முன்னு உட்கார்ந்துக்குருவாரு, அப்புறம் விமானத்துல போய் உட்காருவாரு, கொடுக்கறது சாப்பிடுவாரு, மொபைல் எடுப்பாரு, ஏதாவது கனெக்ட் பண்ணி பார்ப்பாரு, ஏதாவது ஒன்று நோண்டிக்கிட்டு வருவாரு. தல்பியா இடையில இருக்கவே இருக்காது. இன்னைக்கு தல்பியா ரொம்ப மோசமா போயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்றோம்னா, நம்ம அஜித்மார்கள்லாம் அடிக்கடி ஹாஜிகளை கூட்டிட்டு போறதுனால தல்பியா அவங்கள்ட்ட இருந்து புடுங்குறதுக்குள்ள பெரிய பாடாயிரும். இதுக்கு முன்னாடி ஹாஜிகள் கப்பல்ல போய் காபாவுக்கு போறதுக்கு இடையில 3 மாசம் 4 மாசம்லாம் இருக்கு. இதுக்கு முன்னாடி 6 மாசம்லாம் இருக்கு. இந்த 6 மாச பிரயாணத்துல நான் யாராவுடைய சட்டங்கள் சொன்னேன்ல, இந்த சட்டங்களை எல்லாம் பேணி அந்த பிரயாணம் நடந்துருச்சு. போயிருக்கிறாங்க தல்பியாவோட, யாராமை அதனுடைய சட்டங்களோட. அந்த ஹாஜிகள் அப்படி 6 மாசம் 4 மாசம்லாம் இதுல தல்பியா சொல்லியிருக்காங்க. நம்ம இங்க உட்கார்ந்து ஏறணும்னு சொன்னா இடையில கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் ஆக கம்மி. இந்த 10 மணி நேரத்துல நம்ம என்ன செஞ்சிடறோம், ஜித்தாவுக்கு போயிடுறோம். அடுத்த ஒரு 2 மணி நேரத்துல மக்காவுக்கு போயிடுறோம். இடைப்பட்ட ஒரு 10-12 மணி நேரத்துல நம்ம காபாவுக்கு போயிடுறோம். இந்த 12 மணி நேரத்துல அவர் 100 தல்பியா சொல்லியிருப்பாருன்னு ரொம்ப கம்மி. அதனால இந்த பிரயாணம் முழுக்க ஹாஜிகள் தன்னுடைய வாய்களில் அதிகமாக தல்பியாவை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா அதிகமான தல்பியா ஹதீஸ்ல வருது, யார் ஒருவர் அதிகமா தல்பியா சொல்றாரோ அவரோடு இருக்கிற அத்தனை படைப்புகளும் பொருட்களும் தல்பியாவை தானாக சொல்ல ஆரம்பிக்கிறது. இப்ப நம்ம தல்பியா சொன்னோம் இல்லையா, இந்த செவுரு, இந்த லைட்டு, இந்த ஃபேனு, இதெல்லாம் தல்பியா சொல்லுச்சு. நமக்கு தெரியல, அல்லாஹ் சொல்றான் அவங்களுக்கு அந்த காது கேட்காதுங்கிறான். நம்ம விமானத்துல சொல்றப்போ விமானம் தல்பியா சொல்லும், நம்ம காதுகளுக்கு கேட்கல. அதனால அதிகமான தல்பியாவோடு ஒரு ஹாஜிகள் இந்த பிரயாணத்தை மேற்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு நீங்கள் இப்ப நான் சொல்றது ஃபுல்லா எஹ்ராம் கட்டி நியத்து பண்ணதல், இந்த 4ல் 1 தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதற்கு பிறகு நீங்கள் பிரயாணத்துல நீங்க போவீங்க, உங்களை மக்காவை கூட்டிட்டு போவாங்க. ஹோட்டல்ல போய் உங்களுடைய திங்ஸ் எல்லாம் வச்சதுக்கு பிறகு உங்களுடைய அமீராக அஜரத் அவர்கள் வருகிறார்கள், வழிகாட்டியாக. ரொம்ப பக்குவமான அஜரத் அவர்கள், பஷீர் அஜரத் அவர்கள். பல தடவை உம்ராவை ஹாஜிகளை எல்லாம் அழைச்சிட்டு போய் அந்த பக்குவான முறையில சொல்லக்கூடிய ஒரு மிக பாக்கியமான ஒரு அஜரத். அவங்க வர்றாங்க, அவங்க அமீரா இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஜுல்பாய் அவங்க அந்த வழிகாட்டியில அவங்க நேரடியாக இருப்பாங்க. அவங்க என்ன டைம் சொல்றாங்களோ அந்த டைமுக்கு நீங்க கீழே ஒற்றுமையா கீழே வந்துடணும். ஏன்னா சில பேர் வந்தோடனே காபாவை பார்க்க வேண்டிய அவசரத்துல வாங்க சீக்கிரம் போலாம் பாரு. சில பேருக்கு சுகர் பேஷண்டா இருக்கும், படப்படன்னு வரும். ஏன்னா நீண்ட பிரயாணம், ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் உட்கார்ந்துட்டு போலாமே அப்படின்னு அவர் சொல்லுவாரு. ஏன்னா நம்ம ஒரு கூட்டத்துல ஒரு 40 பேர் போனோம்னா 40 பேரும் சேர்ந்து ஒரு முடிவா எடுக்கணும், பிச்சுக்கிட்டு போயிடக்கூடாது. திடீர்னு அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும், இவரெல்லாம் எனக்கு கூட்டிட்டு வந்தீங்க, இப்படி முடியாம இப்ப எங்க பிரயாணம் இப்படி ஆகுது அப்படின்னு பேசக்கூடாது. ஏன்னா ஒருத்தர் வேகமா இருப்பாரு, ஒருத்தர் சுலோவா இருப்பாரு, ஒருத்தர் சக்தி உள்ளவரா கவியா இருப்பாரு, ஒருத்தர் ஐஃபா பலகீனமா இருப்பாரு. இந்த பிரயாணம் முழுவதும் அல்லாஹ்வால் திட்டமிடப்பட்ட ஒரு கூட்டம். இந்த கூட்டத்துல நீங்க நின்று ஒரு ஹாஜிகளுக்காக நிற்பதும் கூட அது உங்களுக்கு இபாதத். அதுவும் தவாப் மாதிரி தான், அதுவும் இபாதத்து மாதிரி தான். ஹாஜிகளுக்கு செய்கிற சின்ன சின்ன சேவைகள் உதவிகள் கூட நீங்க செய்யக்கூடிய இபாதத்தை விட அல்லாஹ் பெருசா பார்க்கிறான். அல்லாஹ் தர நல்ல உபகாரம் செய்யக்கூடிய உபகாரிகளை பிரியப்படுவார். நீங்க சாப்பிட்றப்ப சாப்பாடு எடுப்பீங்க, வயசானவங்க இருப்பாங்க, நீங்க அங்கேயே உட்காந்து அப்ப நீங்க எடுத்துட்டு போய் கொடுக்கறதுல தப்பே கிடையாது. அவர்தான் நன்மையை அதிகம் பெற்றுக் கொள்ளுகிறார். ஆகவே ஹஜ்ஜும் காபாவும் தவாபு மாத்திரம் நல்லமல் அல்ல, ஹாஜிகளுக்காக நீங்கள் நிற்கக்கூடிய சின்ன சின்ன பணிபடிகள் கூட அல்லாஹ்விடத்தில் அமலாகத்தான் கருதப்படுகிறது. அதனால நீங்க வந்ததுக்கு பிறகு உங்களுக்கெல்லாம் ஒரு சேர்ந்து ஒரு டைம் சொல்லி டயத்தை கூட்டிட்டு போவாங்க, அன்னைக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க, கவலைப்படாதீங்க. அப்படி போகிற போது என்ன சொல்லணும், தல்பியாங்க. இந்த இடையில தல்பியா மறந்துட்ட பாருங்களேன். ஆரம்பத்திலும் தல்பியா சொல்லிக்கிட்டே இருக்கணும். இங்க வரைக்கும் இப்ப தல்பியா சொல்லிக் கொண்டே அழைத்து கொண்டு போவார்கள். காபாவுடைய அந்த பள்ளிவாசல், இதுக்கு முன்னாடி யாராவது முதல்ல போயிருக்கீங்களா? போனாங்க கை தூக்குங்க. மாஷா அல்லாஹ். 1 2 அப்புறம் 2 பேர். ஹஜ்ஜா உம்ராவா? உம்ரா 2 பேர் இருக்கிறாங்க. இப்ப போகிற போது அந்த பிரம்மாண்டமான பள்ளிவாசல், அல்லாஹ் அக்பர், அனைத்து நபிமார்களும் மிதிக்கப்பட்ட இடம் அது.
குர்ஆன் இறங்கிய இடம், முதலில் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை நபியாக அறிமுகப்படுத்திய இடம். உலகத்துல 2 இடத்துல தான் குர்ஆன் வஹி வந்திருக்கு, ஒன்று மக்கா, 2வது மதீனா. இதுக்கு இடைப்பட்ட ஊர்களில் தான் வந்திருக்கே தவிர வேற எந்த ஊர்களையும் வஹி வரல. அப்படிப்பட்ட உம்முல் குரா என்கிற நகரங்களின் தாய் என்று சொல்லக்கூடிய அந்த மக்காவுக்கு போறீங்க. அந்த பள்ளிக்காக வேண்டி உங்களுக்கு துவா சொல்லி கொடுப்பாங்க. துவா அங்க ஓடுனதுக்கு பிறகு தலையை குனிய சொல்லி கூட்டிட்டு போவாங்க. என்னங்க காசெல்லாம் கொடுத்துருக்கோம், இப்போ பார்வையை தாழ்த்த நாங்க பார்க்கத்தானே போறோம் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. உங்க மெயின் ரியாக்ஷன் கேட்குது. இப்ப ஏன் தலைய குனிய சொல்றாங்கன்னா இது ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா நம்ம காபாவில் உள்ள நம்ம பள்ளிவாசலுக்கு போய் அப்புறம் அண்டர் கிரவுண்ட்ல எஸ்கலேட்டர்ல இறங்கி அப்புறம் உள்ள நடந்து போனாதான் உள்ளதான் காபா இருக்கு. இந்த காபா நீங்க தலையை தாழ்த்திக்கிட்டு ஏன் போறோம்னு சொன்னா காபாவை ஃபுல் வியூல நீங்க முத பார்க்கணும். 2வது காரணம், காபாவை முழுமையாக பார்த்து செய்கிற முதல் துவா கபூல் ஆகிவிடும். ஆகவே நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த முதல் காட்சி அரைகுறையாக நின்று விடக்கூடாது, அல்லது ஓரம் ஜாரத்திலே அந்த காபாவை நீங்கள் பார்த்து விடக்கூடாது, முழுமையாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் காபாவை முத நீங்க பார்க்கக்கூடிய அந்த காட்சி மவுத்து வரைக்கும் நீங்க மறக்க மாட்டீங்க. அஜிரத்து நாம எல்லாம் பல தடவை நம்ம போயிருந்தாலும் கூட நாங்க முத பார்த்த அந்த காபா காட்சி இன்னும் கண்ணுக்குள்ளே இருக்கு. ஒருவரை கஃன்ல கட்டி வச்சு மறுமையில எழுப்புனாலும் அந்த காட்சி அவருக்கு மறக்காது. அதனால நீங்க எந்த அளவுக்கு நீங்க ஒத்துழைப்பு தர்றீங்களோ அந்த அளவுக்கு அது உங்களுக்கு முழுமையான முறையில் கிடைக்கும். பொதுவா அந்த அலைபாயத்தான் செய்யும். கருப்பு கலரா பாக்குறதெல்லாம் காபாவா தெரியும். ஒரு குண்டா புர்கா போட்டுவோம், இது காபாவான்னு பார்ப்பாரு. ஏன்னா அங்க போன உடனே அவருக்கு அப்படியே அவருக்கு கருப்பெல்லாம் காபாவாயிரும். அது என்ன ஆசை, அது அல்லாஹ் உள்ளத்திலேயே வச்சிருக்கிறது. அஜித் சிரிக்கிறத பார்த்தா. அதனால நீங்க கொஞ்சம் பார்வையை பேணிட்டு அஜத்தை கூட்டிட்டு போவாங்க. பாருங்கன்னு சொல்றப்ப பாப்பீங்க, காபா உங்களுக்கு ஃபுல் வியூல தெரியும். பார்த்த உடனே கண்ணை சிமிட்டாம துவா செய்யுங்க. அந்த துவா உங்களுக்கு கபூல் ஆகும். என்ன துவா செய்யலான் இருக்கீங்க? சொர்க்கத்துக்கு. அப்புறம் சும்மா சொல்லுங்க, நமக்குள்ள கலந்தாய்வு தானே. யாராவது ஒருத்தர் உங்க துவாவை நாங்க தெரிஞ்சுக்கலாம்ல, உங்களுடைய துவா எவ்வளவு விரிவாக்கமா இருக்கு கேட்போம். சரி, வேற மாஷா அல்லாஹ். நீங்க என்ன துவா கேட்டாலும் அல்லாஹ் அதை மறுக்க போவதில்லை. அல்லாஹ் கபூல் செய்வான். என்ன துவாவும் கேட்கலாம், நல்ல துவாவாக கேட்கணும். அதுல உங்களுக்கு பெருமக்கள் சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ் கேளுங்க. இருந்தாலும் பெருமக்கள் ஆஜி சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ் அதுல நான் இருக்கேனா? ரைட். சரி, இப்ப அடுத்த சட்டம் சொல்லணும். நீ உட்காருங்க. பெருமக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க என்ன துவாவும் கேளுங்க, தப்பு இல்லை, நல்ல துவாவாக இருக்கட்டும். ஆனால் இந்த துவாவை கொஞ்சம் முன் வைக்கிறாங்க. யா அல்லாஹ், நாங்கள் இந்த ஊரில் இருக்கிற காலமெல்லாம் நாங்கள் இங்கிருந்து செய்கிற எல்லா நல்ல துவாக்களையும் கபூலாக்கி தருவாயாக. இதை ஹோல்சேலா வாங்கி வச்சுக்கிறது. புரியுதுங்களா? இதுல துவாவுல ரொம்ப முக்கியம். காபாவுல நீங்க என்ன துவா செஞ்சாலும் கபூல் ஆயிரும், நீங்க கெட்டது நினைச்சாலும் கபூல் ஆயிரும். அதனாலதான் அந்த இடத்துல ரொம்ப நல்லதே நினைக்கணும், நல்லதே சொல்லணும், நல்லதே எண்ணணும். அதை நீங்க நினைச்சாலும் கபூல் ஆகும். அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு துவா கபூல் ஆகக்கூடிய ஒரு சின்ன அமலுக்கு 1 லட்சம் தரக்கூடிய இடத்திற்கு போகிறீர்கள். அங்க லட்சத்துக்கு குறைவா நன்மையே கிடையாது. ஒரு ரக்காயத்துக்கு தான், ஒரு ரக்காயத்துக்கு 1 நன்மை. இங்க அங்க 1 லட்சம் நன்மை. இந்த லட்சத்துல இருந்து தான் அல்லாஹ் அளப்பான். அப்ப நல்ல துவா செய்யறதுல, யா அல்லாஹ், நாங்கள் இங்க இருக்கக்கூடிய காலமெல்லாம் செய்கிற நல்ல துவாவை கபூல் ஆக்கித்தா. ஏன் அதை கேட்கிறோம்னா, நம்ம திடீர்னு சில நேரங்கள்ல கோபத்துல பத்வா செஞ்சிடலாம், அல்லது கெட்டதை கேட்டுடலாம். நாங்கள் இங்க இருந்து செய்கிற காலமெல்லாம் தான் நீங்க காபாவில் இருக்கிற போது நல்ல துவா தான் செய்வீங்க. நாங்கள் செய்யற எல்லா துவாவும் கபூல் ஆக்கிருந்து மொட்டையா கேட்டீங்கன்னா ஊருக்கு வந்ததுக்கு பிறகு யாரையாவது திட்டுவீங்க, புள்ளைய கோபத்துல பத்வா செஞ்சிருவீங்க. அதை அப்ப படிச்சிருச்சுன்னா. அதனால பெருமக்கள் துவாவை ரொம்ப கவனமா எழுதி கொடுக்குறாங்க. நாங்கள் இங்க இருக்கிற காலமெல்லாம் செய்கிற எல்லா நல்ல துவாவையும் கபூலாக்கி கொடு. துவா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுக்கு பிறகு நீ என்ன துவா செஞ்சாலும் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உங்களுடைய துவாவை கபூலாக்குவானாக. ஆமீன். இப்ப காபாவுக்கு வந்துட்டோம், துவா செஞ்சிட்டோம். உம்ராவுடைய 4 ஃபர்ல் எத்தனை முடிஞ்சிருக்கு? 1 முடிஞ்சிருக்கு. இஹ்ராம் கட்டி நிய்யத்து பண்றது மட்டும் தான் முடிஞ்சிருக்கு. இப்ப 2வது அமல் காபாவை
தவாபு செய்தல். இப்ப காபாவுக்கு வந்துட்டோம், துவா செஞ்சிட்டோம், ரெண்டாவது அமல் தவாபு செய்ய போகிறோம். ஓகேங்களா? இப்ப இது காபாவுடைய உருவ தோற்றம். நீங்க எந்த மூலையிலிருந்து வந்தாலும், எங்க நாலு மூலை இருக்கு, எந்த மூலையிலிருந்து வந்தாலும் இந்த இடத்தில் ஹஜ்ருல் அஸ்வத் கல் இருக்கும். இந்த வெள்ளையா போட்டிருக்காங்கல்ல, அது ஹஜ்ருல் அஸ்வத் கல் இங்க இருக்கும். இந்த மூலையிலிருந்து தான் சுத்தை ஆரம்பிக்க வேண்டும், இந்த மூலையிலிருந்து தான் முடிக்க வேண்டும். இந்த மூலையோ அந்த மூலையோ எங்கேயும் ஆரம்பிக்க கூடாது. காபாவிற்கு வந்தவுடன் இந்த மூளைக்கு வந்து நின்று இப்போது இரண்டாவது நியத்து செய்கிறோம். ஏறாம் கட்டுறப்ப நியத்து செஞ்சோம்ல, அதே மாதிரி இப்ப நியத்து செய்யறோம். அல்லாஹும்ம இன்னி உரீது தவாஃப. முன்னாடி உம்ரத்தன்னு சொன்னோம், இந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் மாறும், மற்ற எல்லாமே ஒரே நியத்து தான். அல்லாஹும்ம இன்னி உரீது உம்ரத்த அப்படிங்கிற உம்ராவை எடுத்துட்டு அல்லாஹும்ம இன்னி உரீது தவாஃப, நான் தவாஃபு செய்ய வந்திருக்கிறேன், ஃபயஸ்ஸிர்ஹாலி வதகப்பலஹா மின்னி. யா அல்லாஹ், என் தவாஃபை இலகுபடுத்து, மேலும் என் தவாஃபை கபூலாக்கி கொடு என்று சொல்லி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று வலது கையை இப்படி ஹஜ்ருல் அஸ்வதுக்கு நேராக தொடுவதை போல இப்படி காட்டி முத்தமிட்டு கொள்ள வேண்டும். உங்க கையினுடைய ஃபிங்கர் அங்க பதிவாயிடும். எங்க முகம் இங்க இருக்கு, செல்லு இங்க இருக்கு, பார்த்தோன்னே திறக்குதா இல்லையா? முகத்துல ஒட்டிய திறக்கிறோம், பார்த்தோன்னே திறக்குது இல்ல? அந்த ஸ்பிங்கரை பதிவாகக்கூடிய தன்மை அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுக்கு இருக்கு. தொடுவது ஒரு பாக்கியம். கையை இப்படி இசாராக வச்சாலும் தொடுவதற்கு சமம் தான். அந்த கல் உங்களுக்கு நாளை மறுமையில் சாட்சிக்காக வந்து நின்று விடும். யாரெல்லாம் அங்க வந்து கை தூக்கி சொல்லிட்டாங்களோ அத்தனை பேருக்கு நாளைக்கு மறுமையில இவங்க எல்லாம் ஹாஜின்னு அதுதான் சொல்லும். அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல் நாளை மறுமையில் 2 கண்கள், 2 உதடுகள், ஒரு நாவு கொடுக்கப்படும். ஹாஜிகளை பார்த்து ஹாஜிகளை நாளை மறுமையில் அடையாளம் செலுத்தப்படும். உலகம் அழிகிற போது ஹஜ்ருல் அஸ்வத் கல் மறுமைக்கு உயர்த்தப்பட்டு விடும். இப்ப இங்க இருந்து நீங்க துவா செஞ்சு நியத்து பண்ணி கையை காமிச்சிட்டு சுத்த ஆரம்பிக்கிறீங்க. இங்க நல்லா கவனிச்சுக்கங்க. இப்படி சுத்தி வந்து இங்க வந்தோம்னா 1, இப்படி வந்தா 7 சுத்து சுத்தணும். இந்த 7 சுத்து சுத்தினதுக்கு பிறகு இது மக்காமே இப்ராஹிம் இந்த பகுதியிலேயோ அல்லது அந்த பகுதியிலேயோ முடிந்தால் காபாவுடைய எந்த மூலையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இடம் கிடைத்தால் இந்த மக்காமே இப்ராஹிமுக்கு எதிர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் தவாஃபினுடைய வாஜிபு 2 ரக்காயத்து, ஷாஃபியாக்களாக இருந்தால், ஹனஃபியாக இருந்தால் தவாஃபுடைய சுன்னத்து 2 ரக்காயத்து என்று நியத்து செய்து நம்ம ஆரம்பத்தில் ஒரு தொழுதோம்ல ஏறாமுக்கு, அதே மாதிரி முதல் ரக்காயத்தில் அழுதும் சுறாவுக்கு பிறகு குலியாயுகள் காஃபிரோன், 2வது ரக்காயத்தில் குலுகுல்லாஹது. இதை தொழுதால் 7 சுத்து பிளஸ் 2 ரக்காய் தொழுகை சீக்வல் ஒரு தவாஃப். முதல்ல 7 சுத்தி வச்சுக்கிறதா ஜெருத்து, அப்புறம் 2 போய் தொழுகலாமா ஜெருத்து அப்படின்னு நினைச்சிருப்பீங்கல்ல? அப்படி நினைக்க கூடாது. 7 சுத்திட்டா தொழுகிறணும், 7 சுத்திட்டா தொழுகிறணும். எவ்வளவு கூட்டமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு நெருக்கடியாக இருந்தாலும் சரி, சுத்துகிற போது 7 முடித்து விட்டால் தொழுது விட வேண்டும். ஒருத்தர் 7 சுத்து சுத்திட்டாரு, இடையில ஃபர்தான தொழுகை நேரம் வந்து விட்டது, அந்த தொழுகைக்கு பிறகு அவர் மீண்டும் அந்த தொழுகையை தொழுது கொள்ளலாம். இப்போது சுத்தி கொண்டிருக்கிறார், 3 சுத்திட்டாரு, தொழுக நேரம் வந்துருச்சு, எல்லாம் வரிசையா நின்றுட்டாங்க, இவர் இடையிலே நின்றுட்டாரு, தொழுக முடிஞ்சதுக்கு பிறகு அவர் அப்படியே சுத்தி கொண்டு வரலாம். ஏன்னா தொழுகையும் இபாதத்து தான், தவாஃபும் இபாதத்து தான். இப்ப இதுல ஒரு சட்டம் இருக்கு. 7 சுத்துல உங்களுக்கு மணி கொடுப்பாங்க, இந்த பையில இருக்கும். 7 தஸ்பீக்கு மணி போட்டிருக்கிற ஒரு இது இருக்கும், மணி இருக்கும். அதை நீங்க என்ன பண்ணுங்கன்னா வீட்டுல போறப்ப இது எதுக்கு தேவையில்லாம வச்சுட்டு போயிருவீங்க இல்லையா? நிறைய பேர் இந்த இது எதுக்கு 7 மணி, இதுல 100 இல்ல, 50 இல்ல, 33 இல்ல, இது எதுக்கு தூக்கி ஜொமாண்டுக்குன்னு வச்சுட்டு போயிருவாங்க. அன்பானவர்களே, இத தவாஃப்ல உங்களுக்கு கணக்கு மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு 1. 2வது, சில பெருமக்கள் சொல்லுவாங்க பாருங்க, அஜித் பாக்கிலே வச்சிருக்காரு, ஒரு பரக்கத்து தவாஃபோடு இருக்கக்கூடிய அந்த மணி அல்லாஹ்வுடைய பரக்கத்து. இதை முடிஞ்சதுக்கு பிறகு நீங்க பணம் வைக்கக்கூடிய அல்லது வீரோடைய சாதிகள்ல கூட நீங்க தொங்க விட்டுக்கலாம். அது ஒரு பரக்கத்தான ஒரு அடையாளமா இருக்கும். அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இப்ப நீங்க சுத்த ஆரம்பிக்கிற போது இந்த மணியை இப்படி முழுமையாக ஏற்றி விட்டுட்டு கையில வச்சுக்கோங்க. ஆரம்பிக்கிற போது 1 இறக்கி விட்டுக்குங்க. 1 சுத்துகிற போதோ அல்லது சுத்தி முடிக்கிறது பின்னாடியோ உங்களுக்கு எது சௌகரியமோ இறக்கி விட்டுக்கங்க. இதுக்கு பிறகு 2 இறக்கி விட்டுக்கங்க. ஏன்னா அங்க கூட்டங்களை பொறுத்து தான் இந்த சுத்து அமையும். ஒரு சுத்து
10 நிமிஷமும் ஆகலாம், 1/4 மணி நேரமும் ஆகலாம், 20 நிமிஷமும் ஆகலாம், அரை மணி நேரமும் ஆகலாம். தூக்கம் வருதா? இல்ல இல்ல, இந்த தூக்கம் வரதான் செய்யும். ஏன்னா யாராவது பேச நான் தூங்கிடுவேன். யாருக்கு தூக்கம் வரல? இல்ல. சரி. ஏன்னா பயான் கேட்கறது எவ்வளவு கஷ்டம்ங்கிறத நான் உட்கார்ந்து கேட்கிறப்பதான் நான் முடிஞ்சு பண்ணேன். பயான் பேசுறது ஈஸி, கேட்கறது கஷ்டம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப இந்த 7 சுத்துல முதல் 3 சுத்து ஒரு சட்டம், 4ல இருந்து அடுத்து 7 வரைக்கும், அந்த 4 வரைக்கும் ஒரு சட்டம். அதை நீங்க கவனத்துல வைங்க. இப்படி சுத்தி கொண்டு வருகிறது 3 வரைக்கும் வந்துருக்குன்னு சொன்னா, இந்த 3க்குள்ள ஒருத்தருக்கு ஒழு போயிருச்சு, ஒழு முறிஞ்சு போச்சு, அல்லது 1 2 3 அப்படிங்கிற குழப்பம் வந்துருச்சு, இந்த 2 விஷயம் நடந்துருச்சுன்னு சொன்னா, அவர் ஒழு செய்து விட்டு அல்லது மறந்து விட்டால் மீண்டும் முதலிலிருந்து நியத்து செய்து சுத்த வேண்டும். புரியுதுங்களா? முதல்ல ஃபர்ஸ்ட் 3 வரைக்கும் இந்த 2 விஷயம், ஒண்ணு மறதி அல்லது ஒழு முறிதல். 3 தாண்டி 4க்கு வந்துட்டார். 4க்கு வந்ததுக்கு பிறகு ஒழு முறிஞ்சிருச்சுன்னு சொன்னா, ஏன்னா தவாஃபுக்கு ஒழு முக்கியம், ஒழு செஞ்சுட்டு வந்து நியத்து பண்ணி 4ல இருந்து சுத்தலாம். இப்ப சந்தேகம் வருது, 4 5 5 6 அப்படின்னு சந்தேகம் வந்தா 2 எது சின்ன நம்பரோ அதை எடுத்துக்கிறணும். இப்ப 5 6 சொன்னா 5, 6 7 சொன்னா 6, அவ்வளவுதான், முடிஞ்சு. இப்ப இந்த 2 சட்டங்கள் தான். இந்த தவாஃபுகளில் இப்போது இங்கிருந்து நீங்கள் சுத்தி கொண்டு வருகிற போது 3வது கலிமாவை ஓதிக்கொள்ள வேண்டும். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி. ஹாஜிகள் ரொம்ப டேலண்டான ஹாஜிகள் இந்த வருஷம், பக்கா. டக்கு டக்குன்னு அடிக்கிறாங்க. பஷீர் ராஜத்துக்கு ரொம்ப கம்மி வேலை. ஆமா. இப்ப சுத்தி கொண்டு வருகிறீர்கள். 3வது கலிமா ஓதலாம், உங்களுக்கு தெரிஞ்ச துவாக்களை ஓதலாம், உங்களுக்கு தெரிஞ்ச குர்ஆன் வசனங்களை ஓதலாம், அல்லது தமிழிலே துவா செய்து கொண்டும் வரலாம். சுத்துகிற போது காபாவை பார்த்து கொண்டே சுத்த வேண்டும். காரணம், சில இடங்கள்ல நான் இதை சொல்றதை நீங்க அப்படியே கேட்ச் பண்ணீங்கன்னா, நான் அனுபவத்துல சொல்றேன், அங்க சில பேர் கிதாபுகளை வைத்துக் கொண்டு படித்துக் கொண்டே போவார்கள். அடடா இவங்கெல்லாம் என்ன புதுசு புதுசா ஓடுறாங்களே நினைக்காதீங்க, நினைக்க வேண்டாம். நீங்க காபாவை பார்ப்பதை விட அங்க பெரிய அமல் எதுவுமே கிடையாது. எதையுமே வலது பக்கம் தான் இஸ்லாம் செய்ய துவங்கும். பிரஷ் பண்ண கூட இஸ்லாமிய மார்க்கறிஞர்கள் முதல்ல வலது பக்கத்துல பிரஷ் பண்ணிட்டு இடது பக்கத்துக்கு போங்க. சட்டை அணிந்தாலும் வலது கையை நுழையுங்கள், செருப்பு அணிந்தாலும் வலது காலை நுழையுங்கள், எல்லாமே வலதுதான். ஆனா காபாவை சுத்துறது மட்டும் இடது. இந்த வாட்சி கட்டுற பகுதியில தான் இப்படி சுத்த ஆரம்பிப்போம். ஏன் அது மட்டும் இடது? கல்பு இடது பக்கம் தான் இருக்குது, இருள் ஏன் இடது பக்கத்துல தான் இருக்கு. கல்பு டு காபா கனெக்டடு, சுத்தமாக்கும். காபாவை பார்க்கிற காலமெல்லாம் நன்மை. உலகத்துல 3 விஷயத்தை பார்த்தா நன்மை. தொழுகிறேன்னு ஒருத்தர் நினைச்சுக்கிட்டு உட்காந்தா தொழுகையா? செஞ்சாதான் நன்மை. எந்த அமலும் செய்தால் மட்டுமே நன்மை. இந்த 3 அமல் பார்த்துட்டா நன்மை. 1 காபா, ஒண்ணுமே இல்ல பார்த்துக்கிட்டே இருக்காரு, பார்வை போற வரைக்கும் நன்மை. அவர் எப்ப திரும்புறாரோ அப்பதான் நன்மை கட்டாகும். 2வது திருக்குர்ஆன். குர்ஆனை நீங்க திறந்து பார்த்து அந்த எழுத்துக்களை பார்க்கிற வரை நீங்க ஓதல, சும்மா பார்க்கறீங்க, நன்மை. மூடிட்ட நன்மை நின்றோம். 3வது பெத்த தாயை பாசத்தோடு நீங்கள் சந்திக்கிற பார்க்கிற ஒவ்வொரு பார்வையும் நல்லொரு ரஹ்மா, அந்த பாசத்தோடு பார்க்கிற ரஹ்மத்தோடு பார்க்கிற அந்த ரஹ்மத்தான பார்வை உங்களுக்கு நன்மை. இந்த ஹதீஸ் சொல்றப்பதான் ஒரு சஹாபி, யார சொல்லலாம், என்னுடைய தாயை நான் 100 தடவை ஒரு நாளைக்கு சந்திச்சாலும் 100 நன்மையா? அது சொல்லலாம் சொன்னாங்க. அல்லாஹ் கஞ்சன் கிடையாது, நீ எத்தனை தடவை பார்த்தாலும் அல்ல நன்மையை கொடுத்துருவான்னு சொன்னாங்க. இல்லைங்களா? நான் ஏன் சொல்ல வரேன்னா, இந்த காபாவை பார்த்து கொண்டே சுட்டுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச 3வது கலிமா ஓதிட்டு வாங்க, தெரிஞ்ச துவாக்களை செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு எந்த இதுவும் உங்களுக்கு தேவையில்லை, இதுவே போதுமானது. இப்படி சுத்தி கொண்டு வருகிற போது இடையில வருகிறீங்கல்ல, இந்த இடத்துல ஒரு கட்டணம் மாதிரி கட்டியிருப்பாங்க. இதுக்கு பேர் ஹிஜ்ரே இஸ்மாயில் ஹத்தீம் என்று பெயர். இந்த காபாவுடைய வரலாறு இன்ஷால்லா அஜர்த் அவர்கள் பின்னர் உங்களுக்கு அங்கே சொல்லுவார்கள். ஏன்னா நேரம் நிறைய இருக்கு. அஜர்த் மதீனாவுக்காண்டி வெயிட்டிங்க. வருஷம் நான் தான் நிறைய பேசிக்கிட்டு இருக்கேன். அஜர்த் மதீனாவை பத்தி பேசவே முடியல. இந்த தடவை அதிகமா பேசணும்னு சொல்லிட்டு நிறைய பாக்கெட் நிறைய குறிப்பு கொண்டு வந்திருக்கிறாரு உங்கள்கிட்ட பேசணுங்கிறதுக்காக வேண்டி. அதனால நான் சுருக்கி பேசிடுறேன். இந்த ஹத்தீம் வரலாறு இன்ஷால்லா உங்களுக்கு அங்க சொல்லப்படும்.
காபாவில் 10 இடங்கள் துவா கபூல் ஆகிற இடங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அங்கே சொல்லப்படும். உங்களுக்கு நான் அமல் மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்படி சுத்தி கொண்டு வருகிற போது ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுக்கு பின்னாடி இருக்க மூளை, முந்தைய மூளை, இதுக்கு பேர் ருக்னே யமானி அப்படின்னு பேர். யமன் நாட்டை சார்ந்திருக்கிற மூளை, யமன் நாடு. இது ருக்னே ஹிந்து. ஹஜ்ருல் அஸ்வத் கல் இருக்கு பார்த்தீங்களா, அது இந்தியாவை நோக்கி இருக்கிற மூளை. நம்ம எல்லாம் தக்பீர் கட்டுறோமே, ஹஜ்ருல் அஸ்வத் மூளை தான் அது. பெரிய பாக்கியமான விஷயம் என்னன்னா, அல்லாஹ் நமக்கு 4 மூலையில ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுங்கிற மூளையை கொடுத்துருக்கான். அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இலங்கையில் இறங்கினாங்க. இந்த கல் எந்த திசையை நோக்கி இருக்கிறதோ அதெல்லாம் பெரும்பகுதி டெல்டா பகுதியாகவே இருக்கும். ஆமா, விவசாய பூமியாகவே இருக்கும். அப்படி ஒரு பரக்கத்து அதுக்கு. அப்ப இந்த கல்லுக்கு முந்தைய மூளை தான் ருக்குனே யமானி. 3ஆம் கலிமா ஃபுல்லா நீங்க என்ன வேணாலும் ஓதிக்கலாம். இந்த மூளைக்கு வந்துட்டீங்கன்னா எல்லாம் ஸ்டாப்டு, எல்லாம் நிறுத்திட்டு இப்ப இங்க இருந்து இதுவரைக்கும் வர்ற வரைக்கும் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தௌ வகினா அஸாபன்னார் வஅத்கில்னல் ஜன்னத மஅல் அப்ரார் யா அஸீஸ் யா கஃபார் யா ரப்பல் ஆலமீன். நல்லவரோடு சொர்க்கத்தில் நுழைகிற பாக்கியத்தை கொடுன்னு அதுக்கு அர்த்தம். இன்ஷா அல்லாஹ் அங்க போனாலும் நீங்க ஓட மனப்படம் ஆக்கிடுவீங்க. இந்த மூளைக்கு வர்ற வரைக்கும் எத்தனை தடவை ஓட முடியுமோ அத்தனை தடவை ஓதிக்குங்க. இது மாதிரி ஒரு சுத்து, அப்புறம் 2வது சுத்து, எல்லாம் இதே மாதிரி தான் வரும். இந்த சுத்துறக்கூடிய இடங்கள்ல நீங்க நிக்கிறீங்க பார்த்தீங்களா, இதுக்கு பேர் மபாஃப் என்று பெயர். தவாப் செய்கிற இடம். இந்த இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். எந்த அமலையும் நீங்கள் எந்த ஊர்லையும் செய்யலாம், நோன்பு, தொழுகை, ஜக்காத்து, சதக்கா. ஆனால் தவாஃபும் மக்கால மட்டும்தான் செய்ய முடியும். மதீனாவை கூட தவாஃப் செய்ய முடியாது. உலகத்தில் ஒரு அமல் செய்யப்படும் என்று சொன்னால் அது தவாஃபு, அது அங்கு மட்டும்தான் செய்ய முடியும். அதனால கூடுமான வரைக்கும் உங்களுக்கு தவாஃப் அதிகமாக செய்யுங்க. இந்த தவாஃப் செய்யக்கூடிய இந்த பூமியில் நெருக்கடிகள் இருக்கும். ஆண்கள் பெண்கள் சேர்ந்துதான் இருப்பார்கள். போகிற போது இடிக்கலாம், மேலே கைப்பட்டு விடலாம். யாரையும் யாரோடும் நீங்கள் திட்டி விடாதீர்கள். ஏன்னா உலகம் இருக்கிற எல்லா முஸ்லீம்களும் இருப்பாங்க, நம்ம மட்டுமல்ல. எங்கெல்லாம் ஈமானிய சொந்தங்கள் இருக்கிறார்களோ 200 கோடி முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய சந்து போன்ற இருந்தெல்லாம் ஒரு முஸ்லீம் வந்திருப்பார். எல்லா மொழி பேசக்கூடியவங்களும் வந்திருப்பாங்க. அவங்க போகிற போது நம்ம காலம் மிதிச்சிருவாங்க, ஏதாவது நம்ம தள்ளிட்டு போயிடுவாங்க. எனக்கு தெரியாது, அவங்களும் தள்ளணும் தள்ள மாட்டாங்க. கூட்ட நெரிசல் அவர் ஒருத்தர் தள்ளிட்டு, இவர் நம்ம மேல விழுந்துருவாரு. உடனே இவர் அறிவு இருக்கா அப்படின்பாரு. ஏன் இவன் தான் கூப்பிட்டு யாருக்கு அவன் பாவம் வேற பாஷை பேசக்கூடியவனா இருப்பான். இவன் அறிவு இருக்கான்னு கேட்பாரு. ஷைத்தானே பாரு, என்ன கோபக்காரா இருப்பாரு, திடீர்னு பேசிடுவாரு. அன்பானவர்களே, இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய அரிசுக்கு நேரடி கண்ட்ரோல்ல நம்ம நிக்கிறோம். இந்த இடத்துல நம்ம மட்டுமல்ல, மலக்குமார்களும் அங்கே இருப்பார்கள். மனித தோற்றத்தில் ஜின்களும் இருக்கலாம், மனித தோற்றத்தில் மலக்குகளும் இருக்கலாம். உலகத்தில் பெரிய ஆலிமா இருப்பார், அவர் ஏறாமல் இருப்பார். நமக்கு எல்லாமே ஏறாமல் இருந்தால் தெரியாது. ஆகவே யாரையும் திட்டிடக்கூடாது. அந்த இடத்தில் நீங்கள் சகித்துக் கொள்வதும் கூட அல்லாஹ்வுடைய நன்மை உங்களுக்கு உண்டு. அதனால இந்த இடங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். யாரையும் திட்டிடக்கூடாது. திட்டி வாங்கினாலும் கூட மன்னிச்சுக்கோங்க, அல்லாஹ்வுக்கு மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுங்க. கோவம் வரக்கூடிய எந்த காரியம் இருந்தாலும் நீங்க சகிச்சுக்கோங்க. இந்த விஷயங்கள் கவனத்தில் வைக்க வேண்டும். இந்த இடத்துல தவாஃப் செய்கிற போது செல்ஃபி எடுக்கிறதோ, தவாவை போய் காபாவை போய் அப்ப தொடுறதோ அதை கூடாது. ஏன்னா நீங்க இபாதத்துல இருக்கிறீங்க. எஹராமை விட்டு இன்னும் நீங்க வெளியில வரல. எஹராம் இருக்கிற போது அத்தர் பூசக்கூடாது. காபாவில் விலை உயர்ந்த அத்தர்கள் போட்டிருப்பாங்க. அப்ப நீங்க எஹராம்ல போய் தொட முடியாது. அதனால போகிற போது இந்த பிரயாணங்கள்ல இந்த தவாஃபுடைய விஷயங்கள்ல காபாவை தொடுவதோ, செல்ஃபி எடுப்பதோ, அடுத்தவர்களை திட்டுவதோ எதுவும் இருக்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனா போன் கூட பேசக்கூடாது. தவாஃப் என்பது தொழுகை மாதிரி. தொழுகையில எப்படி என்ன செய்வீங்களோ அதே மாதிரி தான் தவாஃப்ல இருக்கணும். இந்த காபாவை முத பாக்குறீங்க பாத்தீங்களா, காபாவை பார்த்தவொடனே தவாஃப் நின்றோம். அதுக்கு பிறகு தவாஃப் கிடையாது, தல்பியா நின்றோம். அதுக்கு பிறகு தல்பியா கிடையாது. அந்த இதுல இருந்து தல்பியா சில பேர் சொல்லிக்கிட்டே சுட்டுவாங்க. அங்கேனா தல்பியா கிடையாது. 3ஆம் கலிமா துவாக்கள் மட்டும்தான். இதுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் 7 சுத்து முடிஞ்சதுக்கு பிறகு 2 ரக்காய் தொழுகை. தொழுகை முடிஞ்சதுக்கு பிறகு உங்களுடைய தவாஃப் என்பது பூர்த்தியாகிவிட்டது. இப்ப 3வது அமல் என்னங்க? சஹீ செய்தல். இங்கிருந்து நம்ம தவாஃப் தொழுகையை முடிச்சுட்டு இப்படி அழைச்சிட்டு வருவாங்க. வருகிற போது இங்கே ஜம்ஜம்முக்கு உண்டான நீர் வைக்கப்பட்டிருக்கும். பேனர் வச்சிருப்பாங்க.
4 பேனர் 5 பேனர் 6 பேனர் மொத்தமா வச்சிருப்பாங்க. இந்த பேனர்ல 4 இருக்குன்னு சொன்னா ஒண்ணுல மேல நாட் கோல்டுன்னு போட்டிருக்கோம், கூலிங் அல்லாதது. நம்ம என்ன செய்யணும், இதை விட்டு இந்த கூலிங்கா இருக்கக்கூடிய பெட்டியில கை வைக்கணும். அப்படித்தானே? சும்மா சொல்லுங்க. இங்க சொல்லுவாங்க அது, அங்க போனே அந்த அம்மா முதல்ல அதை குடிக்கும். அப்படி சொல்லி குடிப்பீங்க. போய் குடிச்ச உடனே அதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் முறாவா இருக்கும். ஏன் சொல்றேன்னா, நம்ம உண்மை நம்ம தொடர்ந்து கூட்டிட்டு போயிட்டு அனுபவப்பட்டு வர்றதுனால சொல்றேன். நீங்க போய் முழுமையா 9 செய்யணும், அங்க 15 நாள் நல்லா அமல் செய்யணும்னு சொன்னா நான் இந்த சொல்றதை ஃபுல்லா நீங்க ஃபாலோ பண்ணணும். நீங்க ஏதாவது மிஸ் பண்ணீங்கன்னா அப்ப நினைப்பீங்க, அததான் அந்த அஜர்த்து சொன்னாரு நம்ம சும்மா நினைச்சா போச்சுன்னு அப்ப நினைப்பீங்க. இந்த நாட் கோல்டுன்னு இருக்கக்கூடிய கூலிங் அல்லாத தண்ணியை தான் நீங்க எடுக்கணும். பிற இடங்கள்ல ஏன் கூலிங் வச்சிருக்காங்கன்னா, சில பேர்லாம் கூலிங் தண்ணி தான் குடிச்சா தான் ஒத்து வரும், நாட் கோல்டு குடிச்சா அவனுக்கு ஒத்து வராது. அந்த மாதிரி பிரதேசம்லாம் இருக்கு. ஏன்னா உலக மக்கள் வரக்கூடியது இல்லையா, அப்ப நிறைய பேர் அங்க கூலிங் தான் குடிப்பாங்க. நம்ம வெயில் காலத்திலேயே சுடுதண்ணி குடிக்கிறாரு. அடுத்த நாட்டுல போய் நீங்க கூலிங் குடிச்சீங்கன்னா காய்ச்சல் வந்துடும், சளி பிடிச்சுக்கிறோம், படுத்துருவோம், படுக்க வச்சிடும், அமல் செய்ய முடியாது. ஆகவே நம்ம நல்லா அமல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்க கூலிங் அல்லாத தண்ணியை குடிக்கணும். தண்ணி குடிக்கிறப்ப உங்களுக்கு துவா இருக்கு, அஜயத்தை சொல்லி கொடுப்பாங்க. துவாவை சொல்லிட்டு தண்ணியை குடிக்கணும். முதல் தடவை எவ்வளவு தூரம் நீங்க தண்ணியை குடிக்கணுமோ குடிச்சுக்கோங்க. ஏனென்றால் முதல் தடவை குடிக்கக்கூடிய ஜம்சம் அந்த மக்காவில் நீங்க எவ்வளவு நாள் இருந்து அமல் செய்றீங்களோ அதற்குண்டான ஸ்டெமினா, உடல் உறுதியை, சக்தியை அந்த முதல் ஜம்சம் உங்களுக்கு தந்துவிடும். அதனால ஜம்சம் என்பது தண்ணீர் அல்ல, அது உங்களுக்கு மருந்துன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிறைய தண்ணி சாப்பிட்டதுக்கு பிறகு இங்க இருந்து அடுத்து 3வது சஃபா மருவா சஇ செய்தல். இப்ப இங்க வந்துருவோம். இங்க நின்று பாத்தீங்கன்னா இது சஃபா, இது மருவா. இந்த 2 பேரும் குர்ஆன்ல வந்திருக்கு. குர்ஆன்ல வரப்பட்ட மலை இது. இந்த சஃபா மலையும் மருவா மலையும் இந்த 2ம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ். யார் ஒருவர் இந்த 2 மலைகளையும் கண்ணியப்படுத்துவாரோ, இந்த 2 மலைகளுக்கு மத்தியில் நடந்து போவாரோ, தவாபு செய்வாரோ, ஃபஇன்னல்லாஹ ஷாக்கிருன் அலீம். நிச்சயமாக அல்லாஹ் இங்கே நடக்கக்கூடியவர்களுடைய ஹாஜிகளுக்கு நன்றி உள்ளவனாக அல்லாஹ் நடந்து கொள்கிறான். நல்லா கவனிக்கணும். குர்ஆன் ஃபுல்லா அல்லாஹ் எப்படி தெரியுமா கேட்பா, அஃபலா தஷ்குரூன் அஃபலா யஅகிலூன். நீங்க நன்றி உள்ளவராக மாட்டீங்களா, நீங்க நன்றி செலுத்த மாட்டீங்களா, எனக்கு நன்றி உள்ள அடியானாக இருக்க மாட்டீங்களா, இப்படிதான் அல்லாஹ் கேட்கிறான். ஆனா இந்த இடத்துல மட்டும்தான் அந்த வார்த்தையை மாத்துறான், ஷாக்கிரன் அலீம். உங்களுக்கு நான் நன்றி உள்ளவனாக நான் மாறிடுறீங்கிறான். வார்த்தை புரியுதா? நமக்கு தோதுவா அல்லாஹ் மாறிக்கிடுவான். அப்படிப்பட்ட ஒரு கண்ணியமான இடம். இந்த இடத்துக்கு வந்ததுக்கு பிறகு சஃபா மருவா அந்த மலைக்கு வருவோம். இங்க வந்ததுக்கு பிறகு 3வது நியத்து, அதே நியத்து, அந்த பேர் மட்டும் மாறும். அல்லாஹும்ம இன்னி உரீது என்ன செய்ய வந்திருக்கோம், சஇய. அல்லாஹும்ம இன்னி உரீது சஇய. இதே தவாப் செய்ய வந்தா தவாப், ஏஹ்ராம் கட்டினா அல்லாஹ் இன்னி உரீது உம்ரத்தை, உம்ரா. இவ்வளவுதான் ஒரு நியத்து. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப இங்க வர்றப்ப அல்லாஹும்ம இன்னி உரீது சஇய ஃபயஸ்ஸிர்ஹா லி ஃபதகப்பலஹா மின்னி. யா அல்லாஹ், நான் சஇ செய்ய வந்திருக்கிறேன், என் சஇயை இலகுபடுத்துவாயாக, மேலும் முழுமையாக கபூலாக்கி தருவாயாக என்று சொல்லி இந்த இடத்தில் துவா செய்யுங்கள். துவா கபூல் ஆகும். இங்க இருந்து இன்ஷா அல்லாஹ் இந்த பகுதி போனீங்கன்னா ஒரு 480 மீட்டர், அரை மீட்டர் வச்சுக்கோங்க, 1/2 கிலோமீட்டர். அப்ப இங்க இருந்து 1, இங்க இருந்து திரும்ப வந்தா 2, 3, 4, 5, 6, 7 எங்க முடியுது, மருவாவுல முடியுது. சஃபாவுல ஆரம்பிக்கக்கூடிய 1, 7வது மருவாவுல முடியும். இந்த 7 சுத்து. இதுல ஒருத்தருக்கு ஒழு போயிருச்சு அப்படின்னா அவர் இங்க இருந்து விட்டாருன்னு சொன்னா அங்க இருந்து ஒழு செய்து திரும்ப அங்க இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த 1, 2, 3 இங்க அதுக்குள்ள கணக்கு மாதிரிலாம் இங்க கிடையாது. புரியுதுங்களா? தவாஃப்ல மட்டும்தான் அந்த கணக்கு. இந்த 7 சுத்துல இவர் இங்க இருந்து வரணும், இங்க இருந்து இங்க போகணும், வர்றதுக்கு ஒரு வழி இருக்கும், போறதுக்கு ஒரு வழி இருக்கும். இப்படி போற போது இந்த இடங்களில் 4வது கலிமா ஓதிக்கொள்ள வேண்டும். 4வது கலிமா
4வது கலிமா தெரியல, 3வது கலிமா. 3வது கலிமா தெரியல, உங்களுக்கு தெரிஞ்ச துவாக்கள் ஏதாவது ஒரு துவாக்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். துவா கபூல் ஆகிற இடம் பேசிக்கிட்டு மட்டும் போகக்கூடாது, அரட்டை அடிச்சுட்டு போகக்கூடாது. இப்படி போகக்கூடிய இடங்கள்ல இடையில போகும் போதும் சரி, திரும்ப ரிட்டர்ன் வருகிற போதும் சரி, 2 இடத்துல கிரீன் லைட் எரியும். ஃபுல்லா மேல ஃபுல்லா பச்சை கலர் லைட் போட்டிருப்பாங்க. இந்த இடத்துக்கு வருகிற போது ஆண்கள் கொஞ்சம் நடையை வேகப்படுத்தி, சை என்று சொன்னால் நடையிலிருந்து கொஞ்சம் வேகமா நடக்கிறது அல்லது குதிச்சு ஓடுறது, கொஞ்சம் இப்படி குதிச்சு ஓடுறது, இப்படி ஓடுறது சரி. ஆண்கள் மட்டும் குதித்து ஓட வேண்டும், பெண்கள் எப்போதும் போல் நடந்து போனால் போதும். நல்ல காலத்து வச்சுக்கோங்க, அங்க நிறைய பெண்கள் ஓடுவாங்க, அவங்களுக்கு தெரியாம ஓடுறாங்க. ஒரு பெண் எப்போதும் ஓடக்கூடாது. அப்படி ஓடுவதால் பல்வேறு ஹாஜிகளுடைய பார்வைக்கு அவர் ஆளாக்கப்படுவார். அதனால் தயவு கூர்ந்து பெண்கள் ஓடக்கூடிய உடல் அமைப்பில் இல்லை, ஓடக்கூடாது. நம்ம போறது அல்லாஹ்வுடைய முதல் இறை ஆலயம். லட்சக்கணக்கான நன்மை தர்ற இறைவன் பாவம் செய்கிற போது லட்சக்கணக்கில் பாவத்தை அல்லாஹ் கொடுத்துருவான். அதனால பெண்கள் ஓட தேவையில்லை. ஏன் ஓட தேவையில்லை? உங்களுக்காக அன்னை ஹாஜரா அம்மா அங்கே தண்ணீருக்காக ஓடி விட்டார்கள். பெண்கள் ஓடியதால் அங்கே நம்ம ஓட தேவையில்லை. ஆண்கள் ஓடுவோம், ஏன்னா நமக்கு யாரும் ஓடலை. அதனால பெண்களுக்கு ரொம்ப அல்லாஹ் இலகுவாக கொடுத்துருக்கான். அவங்களுக்கு ஏஹராம் இல்லை, அவங்களுக்கு நம்மள மாதிரி அந்த செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாதுங்கிற அந்த எஹராமுடைய சட்டங்கள் இல்லை. அதே மாதிரி பெண்களுக்கு தலைமுடி மொட்டை போடுறது கிடையாது. நம்ம ஆண்கள் மொட்டை போடுவோம், அவங்க மொட்டை போடுறது கிடையாது. இன்னும் சொல்ல போனால் சகி செய்யறத ஓடுறது கூட அவங்களுக்கு கிடையாது. அவங்க நடந்து போனாவே போதும், அல்லாஹ் அவங்க நன்மைகளை அல்லாஹ் பரிபூர்ணப்படுத்தி வச்சிருக்கான். அப்ப இதெல்லாம் நம்ம பெண்கள் விஷயத்திற்கு அல்லாஹ் கொடுத்துருக்கக்கூடிய ஞாபகத்து. இது இந்த பச்சை கலர் லைட்ல வருகிற போது உங்களுக்கு அதுக்கு ஒரு சின்ன துவா இருக்கு, அங்க உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அல்லாஹ் மஃபிர்லி வர்ஹம், யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னி, எனக்கு ரஹமத்து செய். இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொன்னாவே போதுமானது. இந்த இடத்துக்கு வந்துருவீங்க, இன்ஷா அல்லாஹ் 7 சுத்து சுத்திடுவீங்க. சஃபாவில் ஆரம்பிச்சு மருவாவில் முடிஞ்சிடும். எக்ஸிட் கேட் வெளியில வந்துருவோம். வெளியே வந்ததுக்கு பிறகு ஆண்கள் தலையை மொட்டை அடித்துக் கொள்ள வேண்டும். காசு கொடுத்தா மொட்டை அடிச்சிருவோம். இதுக்கு நியத்து கிடையாது. இந்த 3க்கு மட்டும்தான் நியத்து செய்யணும். 4வது மொட்டைக்கு நியத்து செய்ய தேவையில்லை. அல்ல நான் உம்ரா முடித்து விட்டேன், உனக்காக மொட்டை போட போகிறேன், என் மொட்டையை கபூல் செய் அப்படின்னு சொல்ல தேவையில்லை. அவர் மொட்டை அடிச்சாவே போதுமானது. இதுல கவனத்தில் வைக்கிறது, சில பேர் முடி வெட்டி கொள்வார்கள். முடி வெட்டுவதாக இருந்தால் ஒரே மாதிரியாக வெட்ட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 1 தடவை துவா செய்திருக்கிறார்கள். முட்டை அடித்தவர்களுக்கு 3 தடவை, ஒரு ஹதீஸில் 4 தடவை துவா செய்திருக்கிறார்கள். பொதுவாக உம்ரா முடித்தாலே முட்டை போடுவதுதான் அங்கே சுன்னத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை செய்திருக்கிறார்கள், ஃபர்தும் கூட, வாஜிபும் கூட. அதனால் ஆண்கள் முழுமையாக முட்டை அடித்துக் கொள்வதே ஆக சிறந்த செயலாகும். பெண்கள் ரூமுக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு ஹாஜி உன்னத ஹாஜி மாவுக்கு சுண்டு வரல இப்படி முடியை இப்படி இப்படி சுத்தி சுத்தி இந்த சுற்றுல வெட்டிக்கிறணும். வெட்டிட்டா இப்ப அவருடைய ஒரு உம்ரா என்பது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஊர்ல கட்டின எஹராம இப்ப அவர் களையலாம், நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு வரலாம். பெண்கள் முழுமையாக உம்ரா முடித்து விட்டு வெளியே வந்து விடுவார்கள். இப்ப அதுக்கு பிறகு உம்ரா முடிஞ்சதுக்கு பிறகு குளிக்கணுமா அப்படின்னா குளிப்பது கடமை அல்ல. ஏன்னா நீங்க போகக்கூடிய ஊர்கள் இப்ப கொஞ்சம் குளிர் நேரமா இருக்கிறதுனால தண்ணீர்லாம் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கங்க. உங்களுடைய உடம்பு பொதுவா கவனிச்சுக்கங்க. ஏன்னா வீசிங் ப்ராப்ளம் உள்ளவங்க, உடல் பலகீனமா இருக்கிறவங்க, அவரை பார்த்து இவர் குளிக்கிறேன்னு குளிச்சுட்டு வர காய்ச்சல் வந்துடும். அதனால உங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி நீங்க செஞ்சுக்கங்க. இப்ப குளிக்கணும்னா குளிச்சுக்கிடலாம், குளிக்கணுமான்னு கேட்டா கடமை கிடையாது. அதுக்கு பிறகு அந்த எஹராமை அலசி போட்டு விட்டுத்தான் அடுத்த உம்ரா செய்யணுமா என்றால் அலசி போடுவது நல்லது. அதுல எந்த நஜீஸுமே இல்லாமல் நன்றாக இருக்கிறது, அதை வச்சு இன்னொரு உம்ரா செய்யலாம். எஹராம இப்ப கவனத்துல வைங்க, ஒரு உம்ரா முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்த இன்னொரு உம்ரா செய்யணும் பார்த்தீங்களா? இப்ப பக்கத்துல ஆயிஷா பள்ளின்னு ஒண்ணு இருக்கு, ஹரமை விட்டு கொஞ்சம் வெளியில இருக்கிறது. அந்த பள்ளிக்கு அழைச்சிட்டு போவாங்க. அந்த பள்ளியில நீங்க போய் திரும்ப எஹராம் கட்டி அந்த பள்ளி வாசல்ல தொழுகிட்டு, ஆரம்பத்தில் வீட்டில் தொழுத பார்த்தீங்களா, அது மாதிரி தொழுகிட்டு அங்க நியத்து செய்து தல்பியா சொல்லி ஊரிலிருந்து வந்ததை போல நாம் தல்பியா சொல்லி கொண்டு மீண்டும் வருவோம். காபாவிற்கு வருவோம், காபாவை பார்த்து துவா செய்வோம். பிறகு தல்பியாவை நிறுத்திவிட்டு தவாபு செய்வோம். தவாபுக்கு பிறகு தொழுகை, தொழுகைக்கு பிறகு ஜம்ஜம் தண்ணீர், அதற்கு பிறகு சஃபா மருவா, அதற்கு பிறகு மொட்டை போட்டிருக்கோமே திரும்ப மொட்டையா தலை இருக்கு. எங்க மொட்டை போடுறதுன்னா பாதி தலையையோ அல்லது முழுமையாக திரும்ப மொட்டைக்கு மேல் வலித்துக் கொள்வது கடமை. புரியுதுங்களா? அதனால திரும்ப மொட்டை போடணும். ஹாஜியாக்கள் மீண்டும் தன்னுடைய முடியை சுற்றி
ஒரு முடியை வெட்டிக்கிறணும். 2வது உம்ரா கம்ப்ளீட். நீங்க எத்தனை உம்ரா செஞ்சாலும் இந்த முறை தான் வர முடியும். அதே மாதிரி தவாப் மட்டும் செய்றீங்கன்னு சொன்னீங்கன்னா, தவாபுக்கு மட்டும் நியத்து செஞ்சு நான் தவாபு செய்ய வந்து விட்டேன்னு சொல்லி 7 சுத்து சுத்திட்டு 2 ரக்காய் தொழுதுட்டீங்கன்னா ஒரு தவாப். உம்ராவுக்கு உம்ராவுக்கு தான் இங்க போகணும். தவாப் முடிக்கு மட்டும் இங்க போக தேவையில்லை. ஒருத்தர் உம்ரா செய்யறாரு மட்டும்தான் இதை தாண்டி இங்க போகணும். வெறும் தவாப் மட்டும் செய்யறாரு பாருங்க, அவங்க இதுக்குள்ளேயே முடிச்சா போதுமானது. வெறும் தவாப் அதிகமா செய்யுங்க. தவாப் கிட்டத்தட்ட 50 தவாப் செய்து விட்டால் ஒரு ஹஜ்ஜுக்கு நிகரான கூலி உண்டு என்பது ஹதீஸ்ல இருக்கு. 50 தவாப் செய்யலாமா? அப்ப நீங்க ஊருக்குள்ள போன உடனே கரெக்டா திட்டம் போடணும். இன்னைக்கு தானே வந்திருக்க, ஒரு 2 நாள் கழிச்சு பாத்துக்கலாம் அப்படிம்பாரு. உங்களுக்கு இங்க போனோம், இங்க பைய தூக்குனீங்கன்னாவே உங்களுக்கு கவுண்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு 10 நாள் 9 நாள் எப்படி போகுதுன்னே உங்களுக்கு தெரியாது. அதனால நீங்க ஒவ்வொரு நாள் அங்க தங்குறதுக்கு பணம் நீங்க கட்டி இருக்கிறீங்க. அப்ப ஒவ்வொரு நாள் கட்டுனதுக்கு உண்டான இதுக்கு நீங்க கரெக்டா அமல் செய்யணும். அதனால ஒரு நாள் போன உடனே எத்தனை தவாப்பு செஞ்சா ஒரு 10 நாளுக்குள்ள 50 தவாப்பை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு போடுங்க. அப்ப எந்தெந்த வக்துகள்ல செய்யலாம் அப்படிங்கிறத தகஜத்துக்கே போயிருங்க. ஒரு 2:30 மணிக்கெல்லாம் நீங்க அங்க இருக்கணும். அங்க போனீங்கன்னா தகஜத்துடைய தவாப்பு ரொம்ப முக்கியமானது, பாக்கியமானது. ஒரு 2 தவாப்பு தகஜத்துல, ஃபஜ்ருக்கு பிறகு ஒரு 2 தவாப்பு, 4 ஆகி போச்சு. அப்புறம் நுகருக்கு விட்டுருங்க, அசரு கூட விட்டுருங்க, மகரிபு இஷாவில் ஒரு தவாப்பு. அப்ப ஒரு நாளைக்கு நீங்க 5-6 தவாப்பு வச்சுட்டீங்கன்னா தாராளமா நீங்க 50 தவாப்பும் முடிச்சிடலாம். இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? இதுல நான் பேசுனதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? தேவையில்லை. முதல் உம்ரா உங்களுடைய கடமை. உங்க கடமையை நீக்கினதுக்கு பிறகு அடுத்த உம்ராக்கள் யாருக்கும் நீங்கள் செய்யலாம். ஒருத்தருக்கு ஒரு உம்ரா செய்யலாம், அல்லது ஒரு பெரிய கூட்டமா இருக்காங்க அவங்களுக்கு சேர்த்து எல்லாத்துக்கும் ஒரு உம்ரா செய்யலாம். நீங்க செய்யக்கூடிய இந்த உம்ராக்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் சேர்த்து ஒரு உம்ரா செய்து கொள்ளுங்கள். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காக வேண்டி எல்லா இடங்களையும் துவா செஞ்சிருக்காங்க. ஹஜ்ஜில் போய் நின்று ரசூலுல்லாஹ் ஒரு ஹஜ்ஜு தான் செஞ்சாங்க. அந்த ஒரு ஹஜ்ஜில் என்னென்ன துவா செய்யணும் இந்த உம்மத்துக்கு மட்டும்தான் துவா செஞ்சாங்க. அதனால ஒரு உபகாரத்திற்கு ரசூல் செஞ்ச உபகாரத்துக்கு நம்ம ஒரு உபகாரம். அதனால அங்க எங்கெல்லாம் போக முடியுமோ அங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் துவா செய்யுங்கள். முடிந்த வரைக்கும் ஒரு உம்ரா செய்யுங்கள். முடியலன்னு சொன்னா தவாஃபாவுக்கு செஞ்சவங்களுக்கு ஏற்றி வைங்க. சரி, அடுத்த கேள்வி. கண்டிப்பா அணிய வேண்டும்ங்கிறது இல்ல, அணியக்கூடியவங்க அணியட்டும். பெண்கள் அணியத்தாங்க செய்வாங்க. பெண்களுக்கு எப்படி ஆடையோ அப்படியே வச்சுக்கோங்க. அதாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் உள்ளாட அணியணுங்கிறோமா அப்படின்னா சில பேருக்கு அதை அணிய மாட்டாங்க. அவங்க முறுக்கா தான் போட்டிருப்பாங்க. இதை பேச முடியாது. பெண்களுக்கு யாராவுடைய சட்டங்கள் கிடையாதுமா, ஒரே வார்த்தை தான். உங்களுக்கு என்ன இதோ அதை நீங்க செஞ்சுக்கலாம், உடல்வாக பொறுத்து. ஏன்னா நான் தெளிவா இங்க பேச முடியாது. நீங்க கேள்விப்பட்டது எதுவும் கிடையாது, நான் சொல்றது மட்டும் கேட்டுக்கங்க. அதனால பெண்கள் சப்ஜெக்ட் கூட நான் போகவே இல்லை. அவங்களுக்கு எல்லாமே ஓகே. ஆண்களுக்கு மட்டும்தான் உள்ளாடை கூடாது. ஏறாம் கட்டினதுக்கு பிறகு நியத்து பண்ணதுக்கு பிறகு ஆண்கள் தலையில தொப்பி வைக்க கூடாது, தலை திறந்துதான் இருக்கணும். பெண்கள் முகத்தை மறைக்க கூடாது, தொப்பி இருக்க கூடாது, தலை திறந்துதான் இருக்கணும். அதே மாதிரி வெயில் எவ்வளவு அடிச்சாலும் ஏஹராம தூக்கி தலையில போய் மூடக்கூடாது. புரியுதுங்களா? இப்படி செஞ்சிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு ஆடு அறுத்து குர்பானி கொடுக்கணும், குற்றம் ஆயிரும். அதே மாதிரி ஏஹராம இருக்கிற போது காலை மூடக்கூடாது. புரியுதுங்களா? இது ஆண்களுக்கு பெண்களுக்கு. பொதுவாக பெண்கள் தலையை மறைப்பது அவங்களுக்கு ஃபர்ல் என்பதால் முகத்தை மறைக்கக்கூடாது. மற்றபடி ஆடை விஷயங்கள்ல அவங்களுக்கு எது எது தோதுவோ பெண்கள் என்ன தோதுவோ நீங்க செஞ்சுக்கலாம். ஆண்களுக்கு மட்டும்தான் ஏழாமுடைய சட்டங்கள், வேற இல்ல. அடுத்த அஜத்தை பேச வச்சிருவோமா? சரி, ஹை. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ உம்ராவுடைய எல்லா சட்டங்களையும் நம்ம கேட்டிருக்கோம். எங்கெல்லாம் உங்களுக்கு துவா செய்யறீங்களோ அங்கெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி உலக முஸ்லீம்களுக்கு துவா செய்யுங்க. அது ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிச்சிடுறேன். ராஜா மக்களுக்கு துவா செய்யுங்க. நம்முடைய அமல்கள் கபூலாகும் துவா செய்யுங்க. நீங்க செய்யக்கூடிய அங்க பயபக்தியா இருக்கக்கூடிய அந்த துவாக்கள் அல்லாஹ் நாடினால் உம்ரா கபூலாகி விட்டால் உங்களுக்கு அடுத்த உம்ராவை அல்லாஹ் கொடுப்பான், அல்லது ஹஜ்ஜுடைய நசீபை கொடுத்துருவான். ஆமா, நான் முதல் உம்ராவில் செஞ்ச துவாவெல்லாம் கபூலாச்சு.
அல்லாஹ் நீங்க வீட்டுல உட்கார்ந்துருந்தாலும் கூட்டிட்டு போயிடுவான். பணம் காசு அந்தஸ்தெல்லாம் அல்லாஹ் முன்னாடி எடுக்கூடாது. ஒண்ணுமே இல்லைன்னாலும் நீங்க போயிடலாம். அது அல்லாஹ்வுடைய இயல்பு. அதனால் இன்ஷாஅல்லாஹ் அந்த பிரயாணங்களை நன்ற முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏன்னா சில பேருக்கு அடுத்தடுத்து வாய்ப்பு தருவான், சில பேருக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கும், நமக்கு தெரியாது. அதனால எனக்கு இது இறுதி தவாஃபு, எனக்கு இறுதி உம்ரா அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட காசு இருக்கு, அடுத்த மாசம் நான் போலாம்னு இருக்குன்னு நினைப்பாரு. இவர் போனா தானே அல்லாஹ்வுடைய தவணை. ஆகவே இதுதான் நமக்கு கடைசி என்று நினைக்க வேண்டும். பொதுவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லுகர் தொழுதுட்டீங்கன்னா அசர் எனக்கு இல்ல, லுகர் தான் கடைசி நினைச்சு தொழுகுங்க. அசர் தொழுதீங்கன்னா அசர் தான் எனக்கு கடைசி, மகரிப் எனக்கு வராதுன்னு நினைச்சு தொழுகுங்க, என்ன மௌத்தாயிரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. அதாவது இந்த உம்ராவை முழுமையாக இன்ஷா அல்லாஹ் நான் சொன்ன அந்த சட்டங்களோடு இன்ஷா அல்லாஹ் நிறைவுபடுத்துங்கள். எல்லா இடங்களிலேயும் இன்ஷா அல்லாஹ் எங்களுக்காகவும் வந்திருக்கக்கூடிய அஜித்மார்களுக்காக வேண்டியும் இன்ஷா அல்லாஹ் துஆவில ஞாபகம் வையுங்கள். உங்க துஆவுக்காக தான் நாங்கள் இவ்வளவு தூரம் பேசுறோம். உங்க துஆவுக்காக தான் நாங்கள் எங்களுடைய மகல்லா விட்டுட்டு உங்களுக்கு வந்து நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் எங்களுக்காக வேண்டியும் இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்து மதீனா என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, மதீனாவுடைய அந்த மண் சார்ந்த சிறப்புகள் என்ன என்பதை இந்த நிறுவனத்தினுடைய மூத்த முன்னோடி என்னுடைய அன்பு நண்பர் மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் அல் காரி அப்துல் அஜீஸ் ஃபைசி ஹஜரத் அவர்கள் மதீனா உடைய சிறப்புகள் குறித்து உங்களுக்கு முன்னால் நீண்ட ஒரு உரையை ஆற்றுவார்கள்.